அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் குடும்பவியல் தர்பியா என்கிற இந்த நிகழ்ச்சியை நம்முடைய இந்த பள்ளிவாசல் சார்பாக நாம் ஏற்பாடு செய்து அதனுடைய இரண்டாவது அமர்வை ஆரம்ப நிகழ்விலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த பயானுடைய தலைப்பின் நோக்கமே கணவனா மனைவியா என்ற தலைப்பில் அதிகமான கட்டுப்பாடு மிக்கவர்களும் மார்க்க பேணுதல் மிக்கவர்களும் ஆண்களா பெண்களா என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்க்கை சூழ்நிலைகள் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் யார் என்பதில் இங்க பேசுற வார்த்தையில வச்சே புரிஞ்சுக்கலாம். எந்த பகுதியிலிருந்து சத்தம் அதிகம் வருதோ அங்க கட்டுப்பாடு குறைவுன்னு அர்த்தம். பயானுக்கு முன்னாடியே தீர்ப்பு கிடைச்சிருச்சு, பயான் பண்ணி தான் தீர்ப்பு கிடைக்கணும்னு இல்லை. இல்ல பெண்கள் பகுதியில் அதிகமா சலசலப்பு வருது, அப்ப அவங்க கட்டுப்பாடுல குறைந்தவர்கள், முடிஞ்சிருச்சு தீர்ப்பு. இல்ல ஆண்கள் பகுதியில் அதிகமான சத்தங்கள் வருதுன்னா கட்டுப்பாடுகள் குறைந்தவர்கள் அர்த்தம். இந்த பயானினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு இடையில எந்த விதமான பேச்சுக்கள் பேசாமல் அல்லாஹ்வுக்காக அவனுடைய மார்க்க கருத்துக்களை கேட்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்பதை முதலில் நாம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அறிவுரை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பயன் தரும். அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 4 அட்வைஸ்ல கேட்காதவன் 5வது அட்வைஸ்ல கேட்பான். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு நெருடலை, ஒரு வடுவை, ஒரு காயத்தை இந்த அறிவுரை தரும். அவன் நேர்வழிக்கு வருவான். அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் அறிவுரை கொடுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபியை பற்றி சொல்கிறான். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற மார்க்க சபைகள் நடத்தப்படுகிறது. ஜும்மாவுக்கென்று நபி அவர்கள் ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தந்தார்கள். ஜும்மாவுடைய தினத்தில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழருக்கு கூட நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லக்கூடாது? அமைதியா இருக்காதீங்கன்னு சொல்லக்கூடாதா? வாய் மூடுங்கள். அன்சித், நீ வாய் மூடுகிறீ, அமைதியா இரு என்று நீங்கள் சொன்னாலும் நீங்க யாரு? ஜும்மாவை வீண்படுத்தியவர். ஃபகதில் லகௌத்த, ஜும்மாவை வீண்படுத்திய, நன்மையை பாழாக்கியவர். இது ஜும்மா அமலுக்கு சொல்லப்பட்டது என்றாலும் மார்க்க அறிவுரைக்கு பொதுவாக இதை எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் மார்க்க அறிவுரைகள் வருகிறதோ அந்த அறிவுரைக்கு இடையூறு தரக்கூடிய விதத்தில் பேசினால் அந்த அறிவுரை அவர் வீண்படுத்தி விட்டார், அதனுடைய பிரதிபலனை நன்மையில் அவர் எதிர்பார்க்க முடியாது என்கிற அடிப்படையில் கோணத்திலும் அந்த செய்தியை புரிந்து கொள்ளலாம். அதனால் பெரும் பொருளாதாரத்தை செலவழித்து நடத்தப்படுகிற இந்த தர்பியாவினுடைய முழு நோக்கத்தை, அதனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக அமைதியாக இருந்து இங்கு பேசப்படக்கூடிய மார்க்க கருத்தை முழுமையாக கேட்டு பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் கணவனா மனைவியா என்ற தலைப்பின் கீழ் ஒரு பட்டிமன்ற தலைப்பை போன்றது. ஆனால் உலகத்திலேயே பெரும்பகுதி நேரத்தை செலவழித்து பேசி அது பயனற்றதுன்னா பட்டிமன்றம் மட்டும்தான். எந்த பட்டிமன்றமாவது பேச்சா கேட்டு திருந்தனே வந்திருக்கிறானா? ஒரு நாளும் கிடையாது. ஆனால் எல்லா விதமான ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு பட்டிமன்றம் வச்சிருவாங்க. நியூ இயரா, தமிழ் வருட பிறப்பா, தீபாவளியா, பொங்கலா, ஒரு பட்டிமன்றம் வச்சிடணும். அதுல எதையாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவி பத்தி பேசுவாங்க, நகைச்சுவையான சில கருத்துக்கள் இருக்கும். சிரிப்பதை தவிர அங்கு சிந்திப்பதற்கு பயன் இருக்காது. மார்க்க பேச்சு அப்படி கிடையாது. அங்கு சிரிப்பதற்கு இடம் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக சிந்திப்பதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் ஒரு நேரம் ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை நீங்கள் அணுக வேண்டும். இந்த கால சூழ்நிலையில் அதிகமான குடும்பங்களில் வெவ்வேறு விதமான பிளவுகளும் பிரச்சனைகளும் சந்தித்த வண்ணம் தான் இருக்கிறது. எல்லா குடும்பங்களையும் நீங்க பார்க்கலாம், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். அல்லாஹ் தரக்கூடிய சோதனை தான் இங்கு பிரச்சனைனா பிரச்சனை கிடையாது. நோய் ஒரு பிரச்சனை, வறுமை ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை, அல்லது கட்டுப்பாடற்ற குழந்தைகள் ஒரு பிரச்சனை என்று அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகள் தான் பிரச்சனைனா அது ஒரு விஷயமே இல்லை. நாம பிரச்சனை உருவாக்குறோம். நீங்க நம்முடைய மன நிம்மதி அங்கு சீர்குலைக்கப்படும். அது அதிகமாக எந்த இடத்தில் நடக்கிறது என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நடக்கல, சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மத்தியில் நடக்கல, கணவன் மனைவி என்கிற இடத்தில் தான் ஏராளமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்குது. வெளி உலகத்தை அவங்க எப்படி காட்டிக்குவாங்கன்னா, நான் என் கணவரோடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன்னு காட்டிக்குவாங்க.
நானும் என்னுடைய மனைவி மேட் ஃபார் ஈச் அதர் பாரு. என் மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காதோ என் மனைவிக்கு பிடிக்காது, மொத்தத்தில் இவரே பிடிக்காது அந்த அம்மாக்கு. வெளி உலகத்தில் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். மறைமுகத்தில் தான் அவர்களுடைய சண்டைகளையும் சச்சரவுகளையும் வைத்திருப்பார்களே தவிர தாங்கள் ரொம்ப நெருக்கமான தம்பதியர்களை போன்று சமுதாயத்திலே அவர்கள் அடையாளம் காட்டிக் கொள்வார்கள். இது என்ன மாதிரி வாழ்க்கை என்றால் மற்றவர்கள் பார்வைக்கான வாழ்க்கை. யாருமே பார்க்கல, 4 சுவற்றுக்குள்ளனா அவர்கள் எளியும் பூனையுமாக மாறிவிடுவார்கள். அவர்களை பற்றிய குறைகளை எல்லாம் பகிரங்கமாக வெளியே சொல்லி தங்களுக்கு மத்தியிலே மேலும் சண்டைகளை அதிகப்படுத்தி சாதாரண பிரச்சனைகளாக இருப்பதை அதை ஊதி பெரிதாக மாற்றி விவாகரத்து வரை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இந்த கணவன் மனைவி என்கிற உறவு வந்து விடுகிறது. ஆனால் உலகத்திலேயே அல்லாஹ் அமைச்ச உறவுல மிக மேன்மையான உறவு கணவன் மனைவி உறவு தான். பெற்றோர் பிள்ளைகள் உறவை விட, சகோதர சகோதரிகள் உறவை விட கணவன் மனைவி என்கிற உறவைத்தான் மாண்புமிக்கதாக மதிப்புக்குரிய உறவாக அமைத்திருக்கிறான். எப்படி அமைச்சிருக்கிறான்? நபி அவர்கள் சொன்னார்கள் பெண்களை பார்த்து, பெண்களே இந்த உலகத்தில் யாரும் யாரு காலிலும் விழக்கூடாது. அதெல்லாம் மார்க்க சட்டம். லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலக்கஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் இவற்றையெல்லாம் படைத்த அல்லாஹ்வுக்கே சஜிதா செய்யுங்கள். அல்லாஹ்வை தவிர பெற்ற தாய்க்கு சஜிதா செய்தாலும் அது ஹராம். அல்லாஹ்வை விட்டு நீங்கள் பெற்ற தந்தைக்கு சஜிதா செய்தாலும் பெரும் பாவம். உங்கள் ஆசிரியருக்கு சஜிதா செய்யக்கூடாது, உங்கள் வழிகாட்டிக்கு சஜிதா செய்யக்கூடாது. ஏன்? இந்த உலகத்தின் அகிலத்தாருக்கு அருள்குறையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் சஜிதா செய்யக்கூடாது. சஜிதா என்றால் அது அல்லாஹ்வுக்குரியது. இத அல்லாஹ் சொல்றான். நபிகளார் சொன்னார்கள், ஒருவேளை ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு காலிலே விழலாம் என்று நான் கட்டளையிடுவதாக இருந்தால், நான் சொல்லித் தருவதாக இருந்தால், பெண்களே உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன் உங்கள் கணவன்மார்கள் காலில் விழும்படி அப்படி நாங்க சொல்லலாம். அது கட்டளை இல்லை, செய்யக்கூடாது, செய்தால் பாவம். ஆனால் செய்ய சொல்லி இருந்தால் இவர்களுக்கு சொல்லி இருப்பேன். 10 மாத காலம் சுமந்த தாயை விட, மரணத்திற்கு மேல வழி கொண்டு பெற்றெடுத்த தாயை விட, 20 ஆண்டுகள் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தன் உழைப்பின் மூலமாக தன் மகனை மகளை வார்த்தெடுத்த தந்தையை விட யாருக்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் தந்தார்கள் என்றால், பெண்களே உங்கள் கணவன்மார்கள் உங்களுக்கு அவ்வளவு மதிப்புக்குரியவர்கள் என்றார்கள் நபிகளார். மேன்மை பெற்ற உறவு. நீங்க யோசிச்சு பாருங்க, வேற எந்த உறவு மரணித்தாலும் சரி 3 நாளைக்கு மேல் உங்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்க அனுமதி கிடையாது. உங்களுடைய தந்தை மரணிச்சாலும் 3 நாள் தான், வேலையை பார்த்து போயிடணும். தாயார் மூத்தாயிட்டாங்களா 3 நாள் தான், மகன் மூத்தாயிட்டாரா 3 நாள் தான். அதுக்கு மேல உட்கார்ந்து அழுது அதுக்கு மேல எமோஷனல் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, செய்யக்கூடாது. கணவன் இறந்தால் எத்தனை நாள்? 4 மாதம் 10 நாள், ஏறத்தாழ கணக்கு போட்ட 130 நாள் நெருக்கத்துக்கு வரும். பிறை கணக்கில் வச்சா ஒரு 127 நாள் 128 நாள் வரும், அவ்வளவுதான். இந்த 130 நாள் அல்லாஹ் துக்கம் அனுஷ்டிப்பதற்காக தருகிறான். ஒருவேளை அந்த பெண் கருவுற்ற பெண்ணா இருந்தா பிள்ளை பெற்றெடுக்கிற வரை, கணவன் மரணிச்ச மறுநாள் பிள்ளை பிறந்தா இதுதான் முடிஞ்சிருச்சு. கணவன் மரணிச்சு அடுத்து 9 மாச காலம் அந்த பெண் கருவை சுமந்திருக்கிறாள் என்றால் 9 மாத காலம் இதுதான் கூடும். இது கருவுற்ற பெண்ணுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்ன தனி சட்டம். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த உறவுக்கும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்கவில்லை. கணவனுக்கு மட்டும் பெண்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற உறவை விட இது ஸ்பெஷல் தானே, மற்ற உறவை விட இது தனித்துவம் தானே, மற்ற உறவை விட இதற்கு மாண்பு இருக்கு தானே. அதை இன்றைக்குள்ள சமுதாய இஸ்லாமிய பெண்கள் புரிந்து கொள்ளாததான் குடும்பத்தில் பாதி பிரச்சனைக்கு இவர்கள் காரணம், பெண்கள் காரணம். அப்ப மீதி பிரச்சனைக்கு யார் காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆண்களை பெண்கள் குறித்த சில செய்திகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆண்களே உங்களுக்கு நான் பெண்களை குறித்து அதிகமாக வசியத்து செய்கிறேன், நசீஹா அறிவுரை தருகிறேன். ரசூலுல்லாஹ் அவர்கள் விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். சில காரியங்களில் நீங்கள் சிந்திப்பதை போன்ற எண்ணோட்டம் இருக்காது, அவங்க கோணலா பார்ப்பாங்க, அது அவர்களுக்கு நேரா தான் தெரியும். இல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, இல்லம்மா இப்படிதான் பார்க்கணும், பார்க்க மாட்டேன் பாங்க, எனக்கு இப்படித்தான் பார்க்க தெரியும் பாங்க. நீங்க அவங்கள மாதிரி பார்த்துட்டு போயிருங்க. நீங்கள் நேர்படுத்த நினைத்தால் உடைத்து விடுவீர்கள், அப்படியே விட்டு விட்டால் அவர்கள் வளைந்து விடுவார்கள். பிளெக்சிபிள் ஆக்கிக்கிட்டே இருங்க. ஒரு நேரம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டு போங்க, ஒரு நேரம் இது சரிதான் பாங்க, அதற்கு மாற்றமாக சொல்ல வேண்டிய நிலை வந்தால் கூட அவர்களோடு சேர்ந்து நில்லுங்கள். ஒரு நேரம் உங்கள் தீர்ப்பு தான் சரி என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள். அப்படியும் இப்படியுமாக நடந்தால்தான் அந்த பெண்களை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு
நபிகளார் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் தன் மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர் என்ற பட்டத்தை பெறுகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ரசூல்லா சொல்லிட்டு சும்மா இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய 10 மனைவிமார்கள் கரண்ட்ல உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு அம்மையார் மௌத் ஆயிட்டாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 10 பேர் இருக்கிறாங்க உயிரோட. நபிகளார் சொன்னார்கள், அன ஹைருல் லி அஹ்லி, நான் என் மனைவிமார்களிடத்தில் சிறந்த இடத்தில் இருக்கேன். என் மனைவியை கூப்பிடு, ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லட்டும் இப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. தில்லா காஃபிர்கள் பெரும் படைகளாக இருக்கிற அந்த நேரத்தில், நபிகளார் மீது விமர்சனங்களை அள்ளி எறிவதற்கு தயாராக இருக்கிற அந்த நேரத்தில், நபியை பார்த்து பைத்தியக்காரர்கள், சூனியக்காரர், ஜோசியக்காரர், கவிஞர் என்றெல்லாம் பேசி அந்த நேரத்தில் என் மனைவியில ஒரு பெண் சொல்லட்டும், இவர் மோசமானவர், இவர் எங்களுக்கு கொடுமை செய்தார், அநீதி இழைத்தார், ஒரு பெண் சொல்லட்டும் பாப்போம். இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? நபி மௌத்து வரைக்கும் யாரும் பேசல, நம்ம மௌத்து வரைக்கும் யாரும் பேச மாட்டாங்க. அதானே? எதையாவது சொன்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாரு, என்ன செய்ய? பயம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா உள்ளத்துல ஒரு பயம் இருக்கும். இல்லங்க உண்மையான குறை நீங்க சொல்லுங்கிறிய, சொல்லிட்டா நாளை கொண்டு போய் அம்மா வீட்டுல கொண்டு விட்டு வந்துருவாரு. என்ன செய்யறது? நீ பெட்டு பிடிக்கலாம் எடுமா, உனக்கு தான் என்ன கண்ட பிடிக்காத, என்ன பார்த்தா ஊருக்கு குறை சொல்லிட்டு இருக்கிற, நீ கிளம்புன்றாரு. மௌத்துக்கு அப்புறம் பேசலாம்ல. ரசூலுல்லாஹ்வை மௌத்துக்கு அப்புறம் உங்க பேசல, அப்புறம் யாருக்கு பயப்படணும்? பயப்பட அவசியம் இல்லையே. நபிகளார் மௌத்துக்கு அப்புறம் அடுத்த கல்யாணத்தை அந்த பெண்கள் தேர்வு செய்யக்கூடாது. அவர்களுக்கு எந்த விதமான சொத்து பத்துகள் கிடையாது. நபி விட்டுட்டு போன சொத்துக்கள் கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது. அந்த நிலையில் கூட சொன்னார்கள், சஹாபாக்களும் ஏனைய தாபீன்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபிகளாருடைய பண்பு எப்படி இருந்தது? எல்லா மனைவிமார்களும் சொல்லுகிறார்கள், கான குலுக்குல் குர்ஆன், நபியை பார்ப்பதும் ஒண்ணுதான், குர்ஆனை வாசிப்பதும் ஒண்ணுதான். குர்ஆன் டெக்ஸ்ட் வடிவத்தில் இருக்குதா? நபிகளார் விஷுவல் வடிவத்தில் இருக்கிறார். குர்ஆன் படிக்கிற மாதிரி இருக்குதா? நபிகளார் பார்க்கிற மாதிரி இருக்கிறாங்க. பிராக்டிக்கலாக குர்ஆனுக்கு வாழ்வியல் தந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். நாங்கள் சஹாபிய பெண்மணிகள். இந்த பட்டத்தை ஒரு கணவர் இறந்து அவருக்கு பிறகு வேற கணவர் தேர்வு செய்ய முடியாத நிலையில் வறுமையில் வாடிய அத்தகைய பெண்களும் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் என்ன வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருந்தால் இதை பேசியிருக்க முடியும். அப்ப குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு சரிநிகர் இன்னொரு பாதிப்பு யாரால்? இந்த சமுதாய ஆண்களால். இதை சரியாக புரிந்து கொண்டு அந்த புரிந்துணர்வோடு தங்கள் வாழ்க்கை அவர்கள் கடத்தி கொண்டு போயிட்டாங்க, இங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு நிகழ்வா பார்ப்போம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, வாழ்க்கை துணையில் ஒரு துணை அன்பை காட்டும், இன்னொரு துணை அன்பை காட்டாது. ஆனா ரப்புடைய மிகப்பெரிய ஏற்பாடு என்ன? ரெண்டுமே எதிரும் புதிரும். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ் தான் ஓடும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒன்னு நைட்டு படுத்தணும் தூங்கும், இன்னொன்னுக்கு 2 ஆனாலும் தூங்குவாங்க. அப்படித்தானே? அது கணவனோ மனைவியோ, படுத்த உடனே ஒண்ணுக்கு தூக்கம் வந்துடும், ஒண்ணுக்கு 12 ஆகும், 2 ஆகும், தூக்கமே வராது. ஒரே நேரம் தான் ஃபேன் ஒன்னு போடுன்னு சொல்லும், ஒன்னு போடாதுன்னு சொல்லும். ஒரே நேரம் தான் எனக்கு இது பிடிக்கும்னு ஒண்ணு சொல்லும், இல்ல எனக்கு அது பிடிக்காது, சிக்கன் தான் எனக்கு வேணும், இல்ல மட்டன் தான் வேணும், இல்ல இந்த ட்ரெஸ் தான் வேணும், இல்ல அந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த ஊருக்கு தான் போகணும், இல்ல அந்த ஊருக்கு தான் போகணும். எல்லாத்துலயுமே அகைன்ஸ்டா தான் பதில். கணவன் சொன்னால் அதற்கு மனைவி அகைன்ஸ்ட், மனைவி சொன்னால் அதற்கு கணவன் அகைன்ஸ்ட். 2 பேரும் ஒருமித்தமாக சிந்திக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் இடத்துல இதான் நடக்கும். கணவன் திட்டுவார் பிள்ளைய, மனைவி அமைதியா இருக்கணும், பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கிறீங்களேம்பாங்க. இதே மனைவி அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு பிள்ளை செய்யற சேட்டைக்கு திட்டுவாங்க. இப்ப இவர் அமைதியா இருக்கணும்ல, என் பிள்ளை என்ன அடிக்கிற நீ அப்படிம்பார். ஒரு 1 மணி நேரத்துக்கு நீங்க தான் திட்டினீங்க, அப்ப அடிச்சு அமைதியா இருக்கணும், இருக்க மாட்டாங்க. இங்க என்னவெல்லாம் முடிவெடுக்கிறார்களோ அங்க அதெல்லாம் தவறாக தெரியும். அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிற அமைப்பு. இங்க என்னெல்லாம் முடிவெடுக்கிறாங்களோ அது அவர்களுக்கு தவறாக தெரியும். இது யார கூட விடல, சஹாபிய பெண்மணிகளாக இருந்த நபிகளார் காலத்தில் நபிகளாருடைய வாழ்க்கையில் பங்கு கொண்ட அந்த நம்முடைய தாயாராக மதிக்கப்பட்ட நபியின் மனைவிமார்களுக்கு கூட இந்த நிலைமை. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வாரஸா அப்படிங்கிறாங்க. அரபுல இந்த வா போட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா அதனுடைய வேதனை உணர்த்துற வார்த்தைன்னு அர்த்தம். ரஸ்னா தலை, வாரஸன்னு அர்த்தம் தலைவலி பிடிச்சிருக்குது, கடுமையான மண்டவலி அப்படிங்கிறாங்க. உண்மையில மற்ற வேதனை விட தலைவலி ஒரு கடுமையான வேதனை தான். மற்ற எல்லாரையுமே நம்மளை வந்து தப்பா நினைக்கிற மாதிரி தான் அந்த வேதனை உருவாக்கும். ஆனா ஆயிஷா அம்மையார் கூடுதல் சொன்னாங்க, இந்த தலைவலி எனக்கு மௌத்த தந்துருமோன்னு பயப்படுறேன். நாங்க எந்த நோய் வந்தாலும் அப்படிதான் யோசிப்போம். ஒரு கால் வலிக்குது, கை வலிக்குது, சம்பந்தமே இல்லாம வலிக்குது, ஒரு சாக போறோமா அப்படின்னு சிந்தனை வரும் நமக்கு. சம்பந்தமே இல்லாம எனக்கு மூச்சு வாங்கல, நடந்து வந்து மூச்சு வாங்க தான் செய்யும். ஏஜ் ஆகிட்டு இருக்குல்ல, இவருக்கு மூச்சு வாங்கினாலும் உடனே தோணும் சாக போறோம் போல அப்படின்னு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, தலைவலிக்குது, ஒருவேளை நான் சாக போறேனுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும்? பொதுவான யதார்த்த வார்த்தை என்ன? அப்படிலாம் ஆகாது, நபி அப்படி சொல்ற நபர் தானே, அது மாற்றமா சொல்லுவாங்க. ஆயிஷாவுக்கு வேறு விதமா ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கறாங்க. ஆயிஷாவே,
ஏன்னா நம்ம எல்லாம் விதியை நம்புற ஆட்கள் தானே. மௌத்தை வந்து நம்ம கண்டு பயப்படுற ஆள கிடையாது. இங்க யாராவது ஒருத்தங்க மௌத்தாவர் நிலையில இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போய், இல்ல இல்ல உங்களுக்கு அல்ல 100 வயசு ஆயுள் தருவான் அப்படியா போயின்னு அவரே சிரிப்பார். சும்மா காமெடி பண்ணாதியா, நானே 80ல இருந்து படிக்கல கிடக்கிறேன், இன்னும் 100 வருஷங்கிறே அப்படின்னு. நம்ம என்ன சொன்னா நம்புவார் தெரியுமா? கவலைப்படாங்க போய், நல்ல நிம்மதியான மௌத்தை தருவான், நிம்மதியா மறுபடியும் சொர்க்க தருவான், அப்பதான் சந்தோஷமா இருப்பார். கரெக்டான வார்த்தை இதுதான். அந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தும். நீங்க இன்னும் 100 வயசு வாழ்வீங்க, திடகாத்திரம் எஞ்சி உட்காருவீங்க அப்படின்னா அது அவரே நம்ப மாட்டார். கரெக்டா இல்லையா? இடத்துக்கு தகுந்த அப்படி பேசுவோம். ஒரு 20 வயசு பையன் இருக்கிறான், அவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் உனக்கு நல்ல மௌத்த அல்லாஹ் தரட்டுன்னு ஏத்துக்குவான். அவன் தாய் தந்தை எதிர்ப்பாங்க, பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, எப்படி பேசுறான் பாருங்க. அல்லாஹ் உனக்கு சுகத்தை தருவான், நீ நிம்மதியா வருவ, கல்யாணம் முடிச்சு பிள்ளைலாம் பெத்தெடுத்து பிள்ளைகளை கல்யாணத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னதான் அவன் நிம்மதி அடைவான். அவன்கிட்ட மௌத்த பத்தி பேசக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயசு ஏறத்தாழ 16-17 வயசு. அந்த நேரம் மௌத்த பத்தி யார் எடுத்தா? ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க, ஆயிஷா எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷாவே ஒருவேளை நீ மௌத் ஆயிட்டா உனக்கு நான் தொலை வைக்கிறேமா. இது குடுப்பனையா இல்லையா? நபிகளார் தொலை வைக்கிறது குடுப்பனை. பள்ளிவாசல் சுத்தம் செய்கிற ஒரு கருப்பு நிற பெண்மணி மௌத் ஆயிட்டாங்க. நபி கிட்ட தகவலை சொல்ல நைட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நம்ம காணுமே எங்க? நேத்துக்கு நைட்டே மௌத் ஆயிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, கபரை காட்டுங்கங்கறாங்க. அங்க போய் ரசூலுல்லாஹ் தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சுட்டு சொன்னாங்க, என் சமுதாயத்துல நான் வாழ்ற நேரத்துல என்னுடைய பகுதியில ஒருத்தர் மௌத்தாயி என் துவா கிடைச்சதுன்னா அவங்க கபர்ல என் துவாவுக்காக ஒளி ஏற்றப்படும். அது ஒரு பாக்கியம். இப்ப நம்ம தலைகள் அந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. நபி மௌத்தாயிட்டாங்க. நபி மௌத்தானனால அந்த பாக்கியம் நமக்கு இல்ல. சஹாபாக்கள் எல்லாரும் கிடைச்சது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கல. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள்ல 10 மனைவிமார்கள் கிடைக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கல. நபிகளார் மருமகன் உஸ்மானுக்கும் அலிக்கும் கிடைக்கல ரலியல்லாஹு அன்ஹும். பெரும்பெரும் நபி தோழர்கள் கிடைக்காத பாக்கியம் ஒரு சிலர் கிடைச்சது. ஆயிஷா நாயகி பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே நீ மௌத்தாயிட்டா உனக்காக நான் தொலை வைக்கிறேம்மா. இது குடுப்பனன்னு எடுத்துக்கணும்ல. இப்பதான் அகைன்ஸ்டா புத்தி யூஸ் ஆகும். நான் எப்ப மௌத்தாவேன், நீங்க எப்ப அடுத்த மனைவிமார்கள் வீட்டுக்கு போலான்னு பாக்குறீங்களா? அந்த வார்த்தையில அப்படி புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அதுல ஏதாவது வந்து என்ன மறைமுகத்துல அந்த அர்த்தம் இருக்குதா? ஒரு பேச்சுக்கு அந்த அர்த்தம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த அர்த்தத்தோட பேசுவாங்க. ரெட்டை அர்த்தம் ஒரு காலம் கிடையாது. நம்ம புரிஞ்சதை விட ஆயிஷா நாயகி கூடுதலாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆயிஷா நாயகி நபியை அந்த அளவுக்கு தெளிவாக அணுவணுவாக புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனா அந்த அர்த்தம் அப்படி பேச்சு வருது. என்ன காரணம்? இது பெண்களின் புத்தி இப்படித்தான் தாங்க ரசூலுல்லாஹ் மாத்த முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லமா நான் அப்படி நினைக்கல, அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இப்ப எனக்கு தான் தலைவலின்னு ஒதுங்கிட்டாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா பேசாம இருந்துட்டீங்கன்னு பிரச்சனை முடிஞ்சிடும். நான் நல்லவன் தெரியுமா அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப நான் தப்பா புரிஞ்சுட்டேனா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஆமாமா, அப்ப நான் எப்பவுமே தப்பா தான் புரிஞ்சிருக்கிறேன். இல்லம்மா, இப்படியே வளரும். அந்த வளர்ச்சி எங்க கொண்டு போய் முடியும்னா விவாகரத்தை கொண்டு போய் முடியும். இப்படித்தான் நடக்குது. இல்லங்க எனக்கு அவருக்கு செட் ஆகாது, நாங்கள் விவாகரத்து அடைகிறோம். பெரிய பெரிய நபர்கள், பணக்காரர்கள், பட்டதாரிகள், பெரும் படிப்பை படித்திருப்பார்கள், இந்த குறைந்தபட்ச ஞானம் இருக்காது. விவாகரத்துக்கு என்ன பிரச்சனை கேட்டு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. என் பிள்ளைக்கு நான் அந்த பொருளை கொடுத்தா அவருக்கு பிடிக்கல, இது ஒரு விஷயமா? யாராவது விட்டு கொடுக்கணும்ல. இந்த பார்ட்னரா இருக்கிறாங்க, லைஃப் பார்ட்னர், கணவனோ மனைவியோ, இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அன்பையும் கட்டுப்படுதலையும் எதிர்பார்க்கறாங்க. இந்த ரெண்டுமே இங்க நடக்காது. இங்க புரிந்துணர்வு அதை விட மேன்மையானது. உங்களுக்கு புரியுறது சொல்றேனே. நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம், ஹோட்டல், நான்வெஜ் கடை. பிராமணர் தெரியுமா உங்களுக்கு? இந்த பிராமணர்னா இந்து சமுதாயத்தில் நான்வெஜ் தொடாதவங்க, சாப்பிட மாட்டாங்க, அவங்க வெஜிடேரியன். ஒரு பிராமணர் உங்க கடைக்கு வந்து உட்கார்றாரு. நீங்க கறி வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. சாமி என்ன வேணும், கறி வேணுமா அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஜி என்ன வேணும், மட்டன் வைக்கவா அல்லது சிக்கன் சாப்ஸ் இருக்கு வைக்கவா, அதுல லாலிபப் இருக்கு வைக்கவான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். ஏன்? புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இவர் இதை சாப்பிட மாட்டார். அப்ப எடுத்தோடனே இட்லி வேணுமா, தோசை வேணுமா, மீல்ஸ் வேணுமா, சாம்பார் சாதமா, தயிர் சாதமா ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்? இவருடைய தன்மை இதுதான். இந்த புரிந்துணர்வு இருக்குல்ல, அன்பை விட பெருசு. அல்லாஹ் நம்மளோட புரிஞ்சுதான் நடப்போம். அல்லாஹ்வுடைய பண்பை நீங்க பாருங்களேன். கடுமையான குளிர் அடிச்சா கூட குளிப்பு கடமையான குளிக்கணும்னு நல்லா சொன்னானா? கிடையாது. தயமம் பண்ணிட்டு போன்ட்டான். ஏன்? அல்லாஹ் நம்மளை படைச்சவன், நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கான். சாப்பாடு இருக்கும், தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டிருக்கும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சாப்பாடுக்கா தொழுகைக்கா? மனுஷ புத்தி அதுதான். அல்லாஹ் புரிஞ்சு சட்டம் சொல்றான், நீ சாப்பிட்டுட்டு போடா, தொழுகை அவசியம் கிடையாது, பின்னாடி பாத்துக்கலான்ட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம் புரிந்துணர்வுல இருக்கும். ரசூலுல்லாஹ் சட்டம் அப்படிதான் இருக்கும். ஒரு முறை நபிகளார் ஃபஜர் தொழுகைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அன்னைக்கு கூட்டம் அதிகம். அன்னைக்கு என்னது கூட்டம் அதிகம்? ஏன் கூட்டம் அதிகம்? அன்னைக்கு ரமலான் டைமா? சாதாரண டைம் தான். ஜக்காத் வசூலிக்கு போன ஒருத்தர் அன்னைக்கு வந்திருக்கிறார், வசூலிச்சு வந்திருக்கிறார். ஜக்காத் வசூலிச்ச ரசூல் யார் கொடுப்பாங்க? ஏழை மக்களுக்கு. அன்னைக்கு ஏழை மக்கள் முன்சப்ல முன்னாடி வந்திருக்காங்க. பெரும்பாலான நேரங்களில் ஃபஜருக்கு வராதவர்கள் அன்னைக்கு வந்திருக்காங்க. நம்ம காலத்தில் உள்ள ஆலிம்சாக்கள் தாய்கள்கிட்ட மைக்க கொடுத்தா அன்னைக்கு போதும், வெக்க வேண்டாமா? ஃபஜருக்கு இப்படி வந்திருக்கீங்களேன்றுவர்.
ரசூலுல்லாஹ் அங்க வாய் அதை பத்தி பேசவே இல்லப்பா. அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவர் வந்துட்டாரா? ரசூல் அழகா எந்திரிச்சாங்க, பயான் பண்றாங்க. நீங்கள் ஜக்காத் வசூலிப்போர் நபரை எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் பயப்படுறதுனா நீங்க வறுமையில போயிருவீங்கன்னு பயப்படல. செல்வம் வந்து அல்லாஹ்வுடைய சிந்தனை நீங்க மறந்துடுவீங்களோ நான் பயப்படுறேன். நாங்க ஃபஜ்ர பத்தி பேசல, நேரத்துக்கு ஏன் வரல, நாளைக்கு வருவியா, இன்னைக்கு என்ன நோக்கத்தை வந்தேன்னு பேசல. அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பொருளாதாரத்தை தேடி வந்திருக்கிறீங்க, தப்பு கிடையாது. இதுவே உங்களுடைய மார்க்க சிந்தனை அழிச்சிட வேண்டாம். நாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சட்டமும் மனிதர்களை புரிந்த மாதிரி இருக்கும், ரசூலுல்லாஹ் சட்டம் மனிதர்களை புரிந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்குள்ள நம்முடைய நபர்கள் கணவன் மனைவிகளாக இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய கணவர் எனக்கு போதிய அன்பை காட்டுவது கிடையாது, அல்லது என்னுடைய மனைவி எனக்கு போதிய அன்பை காட்டுவது கிடையாது என்பது ஒரு பிரதானமாக எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எங்க தந்தை என் மேல எவ்வளவு அன்பா இருந்தாங்க தெரியுமா, தாயார் எவ்வளவு அன்பா இருந்தாங்க தெரியுமா, நாங்க எதை எதிர்பார்க்கிறோம், அன்பை தவிர வேற என்னத்தை எதிர்பார்த்தோம் அப்படிங்கறத எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அன்பை விட மேன்மையான ஒரு காரியம் இருக்குங்கிறான்ல, அது வேற எதுவும் கிடையாது, புரிந்து நடப்பது. ஒருத்தருடைய மனநிலை சுபாவம் இதுதான் என்பதை புரிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதற்கிறது அன்பை விட பெரிய காரியம். அல்லாஹ் அப்படித்தான் நம்ம கிட்ட நடக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எல்லாமே நம்ம கிட்ட அப்படிதான் இருக்கும். ஃபஜர் தொழுகைக்கு முந்தைய நாள் வரை வராத மக்கள் இன்றைய நாள் ஜக்காத்துடைய நிதியை எதிர்பார்த்து வந்தவர்களை ரசூலுல்லாஹ் ஏன் ஃபஜருக்கு வரலன்னு கேட்கல. ஜக்காத் எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா, உலக ஆசை உங்களை மறுமை ஆசையிலிருந்து திருப்பிட வேண்டாங்கிறாங்க. அறிவுரை எப்படி கொடுக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தந்தார்கள். இந்த புரிந்துணர்வு யார்கிட்ட இல்ல, பெரும்பான்மையான கணவன்மார்கள் மனைவிமார்கள்ட்ட கிடையாது. இதுதான் பல்வேறு வகையான குழப்பத்திற்கும் பல பிரச்சனைகளுக்குமான அடிப்படை காரணமாக அமைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, எங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு யதார்த்தத்தை இஸ்லாம் சொல்கிற அடிப்படையை ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கிட்ட இருந்து முதல்ல பிரச்சனை வெடிக்கும், முதலில் பிரச்சனை யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் என்றால் அது பெண் சமூகம் தான். அது மறுக்க இயலாது. இல்ல பேசுறது ஆம்பளைங்கிறனால அப்படி சொல்றீங்க, அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்க பாருங்க, மக்களே உங்களுக்கு இடரளிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் விட்டு விட்டு வரவில்லை, எல்லாத்துக்குமான சொல்யூஷன் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இதை இப்படி பார்த்துக்க, இதை இப்படி பார்த்துக்க, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. மினன் நிசா, பெண்கள் என்கிற சமூகத்தை தவிர நாங்க சொல்லலாம். பனி இஸ்ரவேல் ஒரு சமுதாயம் இருந்துச்சா இல்லையா, அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயம் அதிகமாக வழிகட்டதில் முதன்மை காரணமே பெண்களை வைத்துத்தான். இப்ப பெண்களை சாடுறதுன்னு நினைக்கக்கூடாது, பின்னாடி ஆண்களை பத்தி பேசுவோம் சரிங்களா. இது ஒரு தலைபட்சமாக பேசப்படுகிற டாபிக் கிடையாது. ஆண்கள்கிட்ட உள்ள குறை ரசூலுல்லாஹ் அது ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கான அறிவுரைன்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க. முதன்மை பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கும், அந்த துளிர் விடுறது பெண்கள்ட்ட ஆரம்பிக்கும். அதை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்வார்களே ஆனால், அந்த பிரச்சனைக்கு அவர்கள் ஒரு தீர்வை காண்பார்களே ஆனால், பெரும்பான்மையான பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சரி, எப்படி பெண்கள் தான் பிரச்சனை எப்படி சொல்றோம்? ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகை நிக்கிறாங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து பயான் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தசத்தக்ன, பெண்களே நீங்கள் நிறைய என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள். இத்தலாத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர அஹ்லிகள் ஃபுக்கரா, அதிலே அதிகம் ஏழைகள் இருந்ததை நான் பார்த்தேன். வத்தலாத்து ஃபின்னார், நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர அஹ்லிகள் நிசா, அதிலே யாரை நபி அவர்கள் கண்டார்கள், பெண்களை பார்த்தார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி வாக்குமூலம். இதை மட்டும் சொல்லிட்டு போனா பிரச்சனை கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உலகத்தில் எவ்வளவு பாவம் இருக்கு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது, சூதாட்டம், வட்டி, திருட்டுன்னு எவ்வளவோ காரியம் இருக்கு. இத்தனை காரியத்தில் அதிகம் ஈடுபடுவது ஆண்களா பெண்களான? ஆண்கள் தான். பெண்கள் அங்கன இங்கன ஏதாவது ஒரு கொலை சம்பவத்தை பார்க்கலாம், அதிகமா யார் செய்யறது? ஊர்ல ஒரு 100 கொலை நடந்துச்சுன்னா அதுல 98 99 கொலை பண்ண ஆம்பளையா தான் இருப்பான். சில ஊர்ல 100 மணி இருப்பான். பெண்கள் யாரும் பண்ண மாட்டாங்களே. கொலை என்ற குற்றத்தை எடுத்துக்கொண்டால் அதிகம் செய்வது ஆண்கள். வட்டி என்கிற குற்றத்தை எடுத்தால் அதிகம் வாங்குவது ஆண்கள். மது என்கிற குற்றத்தை எடுத்துக்கொண்டால் அதிகம் குடிப்பது ஆண்கள். விபச்சாரம் என்கிற குற்றத்தை எடுத்துக்கொண்டால் அதிகம் செய்வது ஆண்கள். எந்த பெரிய பாவத்தை பாருங்க, அதிகமாக அதில் ஈடுபடுவது யாராக இருப்பார்கள் என்றால் ஆண்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்களை நீங்கள் தான் நரகத்தில் அதிகம். இது எவ்வளவு முக்கியமான விஷயம். நம்மளே சிந்தி, இது எப்படி நடக்கும், சாத்தியம் இல்லையே. அட, எல்லா அநியாயத்தையும் செய்யறவங்க எங்க இருக்கிறான்? அங்க இந்த பெரும் அநியாயத்தை செய்யற நபர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அவர்கள் தான் நரகத்தில் அதிகம்ங்கிறாங்க. நபி வார்த்தை பொய்யாகாது, ஆகுமா? ஆகாது. நபி அதுல சொல்றாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். உடனே பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள், பிமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் மட்டும் ஏன் அதிகம்? இதுல இன்னொன்னு கவனிங்க, நன்மையில் அதிகம் ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். ஏன் பெண்கள்?
நம்ம ஆள் ஜும்மா தொழுவது பாரமான காரியம், தஹஜ்ஜத் தொழக்கூடியது பெண்கள். கரெக்டா? அதிகமாக நோன்பு வைப்பார்கள், ஃபர்லை தாண்டி உபரியான நோன்புகள். பெண்கள் மாதவிலக்கில் விட்ட நோன்புகளை கணக்கு வச்சிருக்காங்க. பயணத்தை விட்ட நோன்புல எத்தனை பேர் கணக்கு வச்சிருக்காங்க? ஒண்ணுமே தெரியாது, பச்சோமா இல்லையானே தெரியாது. பயணத்தில் விட்டது, நோயை காரணம் வைத்து விட்டது, பெண்கள் அதை ஞாபகம் வச்சு வைப்பாங்க. அதிகமாக தொழக்கூடியது, அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியது, அதிகமாக தான தர்மத்தில் ஈடுபடுவது. கடையில போய் மிசாபர் நிற்பாங்களே, ₹1 2 வருது பெரிய பாடு. பெண்கள் பழைய உணவுல இருந்து, பழைய உடையில இருந்து பல்வேறு வகையான உணவுப் பொருளையும் உடையும் எல்லாவற்றையும் தானம் செய்வதில் அதிகமாக பெண்கள் தான் உண்டு இந்த சமுதாயத்தில். அதிகமாக ஹஜ் செய்ய ஆசைப்படுவது பெண்கள், அதிகமாக உம்ராவுக்கு புறப்படுவது பெண்கள், அதிகமாக மார்க்கத்தை படிப்பது பெண்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுவது பெண்கள், அதிகமாக மார்க்க அறிவை வளர்ப்பது பெண்கள். அப்ப நன்மையில் முதலிடத்தில் பெண்கள் இருக்கிறாங்க, பாவத்தில் கடைசி இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க. இவர்கள் நரகம் போகலாமா? ரசூலுல்லாஹ் சஹாபிய பெண்மணிகளை பார்த்து சொன்ன உடனே ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள், பிமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மட்டுமே நரகத்தில் அதிகம். நபிகளார் சொன்னார்கள், தக்ஃபுருன, நீங்கள் நன்றி கட்டு நடக்கிறீர்கள், நீங்கள் நன்றி கட்டவர்கள். உடனே அந்த பெண்மணிகள் கேட்டாங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவர்களா நடக்கிறோமா? அதுலலாம் கரெக்டா இருக்கிறீங்க. தொழுகை விடுறது கிடையாது, நோன்பு விடுறது கிடையாது, சக்காத்து விடுறது கிடையாது, திக்ர் விடுறது கிடையாது, துவா விடுறது கிடையாது. எல்லா நன்மையான காரியத்திலும் முன்னணியில் நிற்பது யார்? நீங்கள் தான். நீங்கள் மறுப்பது, நன்றி கட்டவர்களாக நடப்பது உங்கள் கணவன்மார்களுக்கு நாங்கள் சொல்ல. அதை உதாரணம் வச்சு சொல்ல சொல்றாங்க. பெண்களுடைய பண்பை நீங்க பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் வெளியே போகணும்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு போயிருப்பார். நைட்டு டின்னர் எதுவும் செய்ய வேண்டாமா, கடைக்கு போயிருவோம் இன்னைக்கு, சரியா? உனக்கு என்ன வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, எது வேணும் அப்படி லிஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு பெரிய அளவில் பூஸ்ட் ஏற்றி விட்டு போயிருப்பார். மறந்திருப்பார். ஆண்களுடைய மிகப்பெரிய வியாதியை மறதி தான். பெண்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் இத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கை ஓடுது. மறதி இல்லைன்னு ஓடி இருக்குமா? சாத்தியமே கிடையாது. பெரிய வியாதி மறதி. பெண்களுக்கு அறவே மறதி வராது. திருமணத்தன்னைக்கு நீங்க என்ன கலர்ல சட்டை போட்டீங்கன்னு சட்டையே இருக்காது, அந்த ஆடை இப்ப இருக்காது. இவர் கல்யாண நாளை கேட்டாலே யோசிப்பார். E=mc² சொல்ற மத்த படிப்பு ரீதியா இந்த காரியத்தை கட்டாலும் சொல்லக்கூடியவர் நாட்களை கட்ட மாட்டிக்குவார். கல்யாண நாள், பிள்ளை பிறந்த நாள் ஒண்ணுமே தெரியாது. சில நேரங்கள்லாம் கணவன்மார்கள் மனைவி பேர் தெரியாம முடிச்ச இடங்கள்லாம் உண்டு. உங்க மனைவி பேர் என்ன? இந்த ஒரு நிமிஷம் நில்லுங்க, கான்டாக்ட் லிஸ்ட்ல பார்த்து சொல்றேன். இப்படிலாம் உண்டு. பெண்கள்கிட்ட அந்த மறதியே கிடையாது. பெரிய அளவில் எல்லாத்தையுமே கரெக்டா ஞாபகம் வச்சுக்குவாங்க. இதுல என்ன நடக்குது, என்ன அந்த அலிம்சா பயன் பண்ணிட்டு போயிட்டாரு, இல்ல தப்பா சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. எல்லாம் கரெக்டா, எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. அதுதான் இங்க உள்ள அந்த பிளஸ் மைனஸ் தான் உள்ள பெரிய பாதிப்பு. அவர் மறந்து போய் நண்பர்களோட நின்று கதை பேசி இருப்பாருங்க. முக்கியமான வேலை பிரச்சனை இல்லை, கதை பேசி 11 மணிக்கு வருவார். உள்ள என்ட்ரி ஆனது, சாப்பாடு ரெடியா அப்படின்னா அங்க வெட்டிக்கும் பிரச்சனை, பெரிய அளவுல பஞ்சாயத்து. சாப்பாடு ரெடியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனீங்க, நானா சொன்னேன் பாரு. அப்போ ஞாபகம் வராது, நானா சொன்னேன் அப்படியா? அந்த இடத்துல நீங்க ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இங்க ஒரு குறை நடந்தது உண்மைதான், அது யாருமே மறுக்க இயலாது. இது குறை தான். ஒரு ஆசையை ஏற்படுத்திட்டு குழந்தை ஏத்துக்குமா? இன்னைக்கு சாயங்காலம் வெளியே போவோம், உனக்கு பொம்மைலாம் வாங்கி தரேன், அடமுடிக்கும் கடுமையா. அந்த அடமுடிக்கும் போது குழந்தை சொல்கிற வார்த்தைக்கும் தாய் சொல்கிற வார்த்தைக்கும் வேறுபாடு இருக்கு. இதே குழந்தைகிட்ட ஒரு பேசுவார், நாளைக்கு வாங்கி தரமா, கண்டிப்பா வாங்கி தருவியா? வாங்கி தரேன். சரி உட்காந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நாளைக்கு உன்னை கூட்டு போறோமா, நீங்க இப்படித்தான் சொல்றீங்க, தினமும் தான் நடக்குன்றாங்க. முடிஞ்சிருச்சா? நாளை கண்டிப்பா கூட்டு போனுங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. இதைத்தான் நான் கல்யாணமான 10 வருஷமா கட்டுக்கிட்டு இருக்கேன். தினமும் இதை நடக்குது. போன மாசம் போய் சாப்பிட்டு வந்து ஞாபகம் வராது. எல்லா விஷயம் கரெக்டா ஞாபகம் வந்துச்சுல இல்லையே? நம்ம கணவர் போன மாசம் அங்க கூட்டு போய் சாப்பாடு கொடுத்தாரு, இங்க கூட்டு போனாரு, போன வாரம் கூட்டு போனாரு, அங்க நினைச்சு இது இவ்வளவு ஞாபகம் வராது. மத்த எல்லா காரியம் ஞாபகம் வந்த பெண்களுக்கு எது வராது? இத்தனை வருடம் காலம் கணவர் செய்த ஞாபகம் வராது. திருமணமான நாள்ல இருந்து இதுதான் உங்கள்கிட்ட பஞ்சாயத்து பிரச்சனைன்றாங்க. நபிகளார் இதை குறிப்பிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு நடந்த குறைக்கு இது காரணம் சொன்னா பிரச்சனை இல்ல. திருமணமான நாள்ல இருந்து பிரச்சனைனா இதுதான் நன்றி கட்டத்தனம். அல்லாஹ் இதை ஏத்துக்குவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பெற்றோர்களை நோவினைப்படுத்திய பிள்ளைகளுக்கு நரகங்கிறான், அப்படிதானே? பெற்றோர்களுக்கு நோவினை தந்தவன் எங்க? நரகவாசி. அவன் அமல் செஞ்சது பயன் கிடையாதுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுது. அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் நாங்க சொல்லலாம். மறுமை நாளில் அல்லாஹ் கருணை கண் கொண்டு பார்க்காத நபர்கள் தாய் தந்தை நோவினைப்படுத்தியவன். மறுமை நாளில் சொர்க்கம் நுழையாதவர்கள் கூட்டத்தில் தாய் தந்தை நோவினைப்படுத்தியவன். அப்படிப்பட்டவனுக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறான் தெரியுமா? இது நன்றி கட்டத்தனம். உங்க உம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்தா தெரியுமா? வலி அனுபவிச்சா தெரியுமா? அந்த வலி உனக்கு வந்துச்சா? உங்க தந்தை உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பாடுபட்டு வளர்த்தாரு தெரியுமா? அந்த வேதனை உனக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாமல் தாய் தந்தைக்கு நோவினைப்படுத்தியவன் நன்றி கட்டவன். ரப்புடைய பிரிவில் பார்வையிலிருந்து நன்றி கட்டவன் தப்பிக்க முடியாது.
அதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நன்றி கட்டவனை பத்தி மட்டுமே குர்ஆன்ல ஒரு பட்டியல் போடுறான். இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். இந்த நன்றி கட்டத்தனால அல்லாஹ்க்கு பிடிக்காது. அதனால தான் கொலை என்ற குற்றத்தை செய்யாத பெண்களை, கொள்ளை என்கிற குற்றத்தை செய்யாத பெண்களை, மது என்கிற குற்றத்தில் ஈடுபடாத பெண்களை, விபச்சாரம் என்கிற குற்றத்தில் பெருமளவில் ஈடுபடாத இந்த பெண் சமுதாயத்தை கணவனுக்கு மாறு செய்தார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக அல்லாஹ் நரகத்தில் தள்ளுகிறான். காரணம், நீங்கள் நன்றி கெட்டவர்கள். பிரச்சனை அங்கிருந்தா வருது. எவ்வளவு பெரிய பாதிப்புகள் நடந்தாலும் இன்னைக்குள்ள பேசணுமா இல்லை, இன்னைக்கு தப்புங்க, இதை மாத்திருங்க, இன்னைக்கு தப்பு, இதை சீர்படுத்தணும், இல்ல இதுக்கு பனிஷ்மெண்ட் நாளைக்கு வேற மாதிரி அதை பண்ணி அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இத்தனை ஆண்டு காலம் இதுதான் நடந்தது என்று பேசுகிற வார்த்தை தான் குடும்பத்தினுடைய அந்த சரியான கட்டமைப்புக்குள் சீர்குலை வருது. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை தாங்குற ஆண்கள் மனதில் தெரியுமா உங்களுக்கு புரிய சொல்றேனே. நீங்க பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, அவன் ஒரு 20, 22, 25 வயசு ஆயிடுது. அவன் என்ன சொல்றான்னா, ஒரு நேரம் நீங்கள் போடுகிற கட்டளையை மீறி எதுக்கு தான் என்ன பெத்தியோ, பெத்த நாள்ல இருந்து என்ன மட்டும் உயிரை வாங்குற அப்படின்னா மனசு தாங்குமா? 25 வருஷம் உன்னை பெத்து வளர்த்து உருவாக்கி நான் சொல்ற ஒரு காரியம் உனக்கு பிடிக்கலன்னா இது பிடிக்கலன்னு சொல்லலாம். என்ன பெத்த நாள்ல இருந்து இப்படிதான் கொடுமைப்படுத்துற அப்படின்னா தாங்குமா? இதே மனவேதனைக்கு ஆட்பட்ட நிலையில் தான் கணவன்மார்கள் போய் உட்கார்றாங்க. அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, இவ்வளவு வருஷம் கொடுத்தோம்ல, எதையுமே கண்டுக்கல, இல்ல இனிமேல் ஏன் கொடுக்கணும் பார்த்துக்கோ, நானா நீ ஏன் பார்த்துருவோமா அப்படிங்கிற அந்த ஈகோ கிளாஷ் ஆகிற இடம் இதுதான். இல்லைங்க, நீங்க தங்கமான ஆளு தான், இன்னைக்கு மறந்தது தப்பு தான், வர நாட்கள் இப்படி மறக்க கூடாது, அதனால நாளைக்கே கூட்டு போனோம், இப்ப ஈகோ வராது. இத்தனை ஆண்டு காலம் செய்த காரியத்தையும் குற்றம் சொல்வதுதான் அங்க பிரச்சனைக்கான துளிர் விடக்கூடிய காரியமே ஆரம்பிக்குது. அப்ப யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்க பிரச்சனை? ஆண்கள் இருந்தா ஆண்களுடைய தவறு நம்ம தனியா பட்டியல் போடுறோம். ஆனால் இந்த பிரச்சனை ஆண்கள் இருந்து வரல. இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது? அது பெண்களிடத்திலிருந்து வருகிறது என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும்தான் பிரச்சனையா? இன்னொரு காரியத்தை நீங்க பாருங்க. அதிகமான குடும்ப பிளவுகளுக்கு ஒரு அடிப்படை காரணம் எதை சார்ந்தது என்றால், யாருக்கு முன்னுரிமை தருவது என்பதில் பெண்கள் தவறு செஞ்சிடறாங்க. யாருக்கு முன்னுரிமை தரணும்? இஸ்லாமே சொல்கிறது, நீங்கள் காலில் விழக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர், ஆனா விழக்கூடாது. அப்படித்தானே? காலில் என்னுடைய தாயாருக்கு நான் விழக்கூடாது, தந்தைக்கு விழக்கூடாது, பிள்ளைக்கு விழக்கூடாது. யாருக்கு விழலாம்? கணவனுக்கு. ஆனா விழக்கூடாதுன்னு அந்த அளவிற்கு பேணுதல் மிக்க ஒரு உறவாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு குறை என்ன பெண் சமுதாயத்தில் இருக்குது அப்படின்னா, முன்னுரிமை தருவதில் தவறு வச்சு விடுகிறாங்க. நான் முன்னாடி நினைவுபடுத்தியதான் காலில் விழக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்த உறவு என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். விழக்கூடாது, விழலாம்ங்கிற அளவிற்கு நான் கட்டளையிட்டு இருப்பேன். அப்ப எது முக்கியமான உறவு? கணவன். பிரச்சனைன்னு வரும் பார்த்தீங்களா, மனைவிமார்கள் தாய் தந்தைக்குத்தான் உதவியாக நிற்பார்கள், கணவன்மார்களுக்கு உதவி நிற்க மாட்டாங்க. தந்தையா கணவனான் வரும்போது யாருக்கு கொடுக்கணும் முக்கியத்துவம்? தந்தைக்கு. தாயா கணவரா? தாய். கணவரா பிள்ளையா? பிள்ளை. அப்ப இவர் கோமாளி மாதிரி நிற்பார். இதான் உண்மை. இதை யாரும் மறுத்துவிட இயலாது. வேற எந்த விதமான பிரச்சனை இல்லாத நேரத்தில் மட்டும்தான் கணவர் தனக்கு ஹீரோ மாதிரி தெரிவார். தன்னுடைய மற்ற நேசர்களோட பிரச்சனை வரும்போது, எங்க சிறியத்தவன் என்ன பண்ணிய தெரியுமா அப்படின்றாங்க. நீங்க எப்படி எங்க மாமியை திட்டலாம், உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா அப்படி உங்களுடைய தூரத்து சொந்தத்தை பத்தி பேசினா கூட பொங்கி எழுந்துருவாங்க. கணவருடைய இமேஜ் எங்க ஸ்பாயில் ஆகுமே, கண்டுகொள்வது கிடையாது. யாருக்கும் முன்னுரிமை தருவது என்பதை புரிந்து கொள்ளாத சமுதாயத்தவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க அப்படி நேர் மாற்றம். இதே பெண்கள் தனக்கு முன்னுரிமை தரல, நாங்க நடக்கிற ரணகலமாயிரும் இடம். எவ்வளவு இடம் என்ன மதிக்காம இருக்கிறீங்க? உங்க சகோதரி கூட்டு நீங்க பைக்ல போறீங்க, எங்களை கூட்டு போக மாட்டீங்களா? பைக்கு பின்னாடி யார் உட்காருங்களோ பிரச்சனை வரும். நான் தான் முன்னுரிமை, எனக்கு தான் கொடுக்கணும். உங்க தங்கச்சி அக்காவும் நடந்து வர சொல்லுங்க, உங்க அம்மா ஆட்டோ பிடிச்சு வர சொல்லுங்க, நான் தான் பைக்கு பின்னாடி உட்காருவாங்க. தன்னை எல்லா இடத்திலும் முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற இந்த பெண்கள் தன் கணவன்மார்களுக்கு அந்த முன்னுரிமை தரமாட்டாங்க. நினைக்கலாம் நான் ஏன் முன்னுரிமை கொடுக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கணவனுக்கும் பெற்றோருக்கும் உள்ள வேறுபாட்டை ரசூலுல்லாஹ் பிரித்து சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண் சமுதாயத்தவர்களே, உங்களை உங்க தந்தை பரிவோடு பார்க்கிறார், பாசத்தோடு அரவணைக்கிறார். உங்கள் தாய் பார்க்கிறாங்க, அவங்க பார்க்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் அவர்கள் ரத்தத்தில் வந்தவர்கள், அப்படிதானே? உங்களை அவர் பெற்றாரு, உங்க தாய் பெற்றாங்க. சிறு பிள்ளையிலிருந்து உங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தார்கள், அவர்கள் உங்களை வளர்த்தார்கள். அதனால் நீங்கள் உங்கள் தாய் தந்தை உங்கள் மீது பாசம் காட்டுதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஒரு பிள்ளை பெற்றெடுப்பீங்களா? அடுத்து ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வேதனையோடு பெற்றெடுத்து சிறு பிள்ளையிலிருந்து அவர்களுக்கு நீங்கள் பாசத்தை காட்டினீர்கள், அவர்கள் உங்களுக்கு பாசத்தை காட்டினாங்க. உங்க கணவர் என்ன உங்களை பெற்றாரா? அல்லது கணவர் நீங்க பெற்றீங்களா? உங்களுக்கு இருவருக்கு மத்தியில் ஏதாவது விட்டக்குறை தொட்டக்குறை பந்தபாசம் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. இதுதான் மாப்பிள்ளைன்னு போட்டோ கொண்டு வந்து காட்டினாங்க.
நல்லா இருக்குது, படிச்சிருக்கிறாரு, நல்ல மாப்பிள்ளை அப்படி நீங்க முடிவு பண்ணீங்க. உங்க போட்டோ பார்த்து அவர் முடிவு பண்ணாரு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வெறுமனே தன்னுடைய புகைப்படத்தையும் நேரில் வந்து பார்ப்பதை மட்டும் வைத்து இந்த பெண்ணோடு இந்த ஆணோடு வாழலாம் என்று சம்மதித்து கையெழுத்தை போடுவதன் மூலமாக இணைந்த இந்த ஒப்பந்தம், இந்த திருமண உறவு உங்களுக்காக, உங்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி அவர் உழைக்கிறார். கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, கல்யாணங்கிற கமிட்மெண்ட் இந்த ஆண்களுக்கு இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் தலையெழுத்து கிடையாது. எது கஷ்டப்படணும்? ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா இருந்தா வாழ்ந்துருவான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஒரு டீ கடை நின்று அந்த காசு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. வெளி மாநிலம் வெளி ஊருக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அவசியம் வந்துச்சு? தன்னுடைய ஊரை, தன் குடும்பத்தை, தன் பெற்றோர்களை, தன்னுடைய மஹல்லாவை, தன் நட்பு வட்டாரத்தை விட்டுட்டு வெளிநாட்டிற்கும் வெளியூருக்கும் சென்று உழைப்பதெல்லாம் எதற்காக? தன் மனைவியை மகிழ்வோடு வைக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணம். தந்தை கிட்ட பெருநாள் கூட நீங்க எதிர்பார்த்த நியாயம் இருக்கு, பிள்ளைகள்கிட்ட பெருநாள் கூட எதிர்பார்த்த நியாயம் இருக்கு. கணவன் எதிர்பார்க்கிறீங்க, என்ன காரணம்? அவர்கள் உங்களுக்கு தருகிறார்கள், என்ன காரணம்? இந்த முன்னுரிமையை சரியாக பெண்கள் புரிந்து கொள்வது கிடையாது. அதிகமான நேரங்களில் கணவர் டேமேஜ் பண்ணி பேசுறது. என்னத்த ட்ரெஸ் எங்க அத்தாலாம் எடுத்து கொடுத்தா ட்ரெஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மையில போய் விசாரிச்சா தெரியும். 2 பெருநாளைக்கு ஒரு ட்ரெஸ் கூட வராதான். உண்மையான வரலாறு அப்படிதான் இருக்கும். எங்க அத்தாலாம் ஒரு பெருநாளைக்கு 4 ட்ரெஸ் கொடுத்தாரு. சுடி வரும், மிடி வரும், சேலை வரும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எல்லாம் மொத்தமா சேர்த்து செட்டா இறக்கிறார் எங்க அத்தா. அப்படி எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எங்க அப்பா தானே சொல்லுவீங்க? அத்தாவா அப்பாவா? அப்பா. சரி, அப்ப எங்க அப்பா எங்களுக்கு அப்படிலாம் தந்தாருன்னு பேசக்கூடியவங்க. என் மகன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான் பாருங்க, ஒண்ணுமே கொடுத்துருக்க மாட்டான். மகனை உயர்வாக பேசுவார்கள். தன் தந்தை கொடுத்துக்க மாட்டாரு, தந்தை உயர்வாக பேசுவார்கள். கணவன்மார்கள் உங்களை மகிழ்விப்பதற்காக வேண்டிதான் அல்லும் பகலுமாக அயராது உழைக்கிறார்கள். அது அந்த கணவன்மார்களுக்கு முன்னுரிமை தராது எவ்வளவு பெரிய மோசமான காரியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு முறை நபிகளாருக்கும் ஆயிஷா நாய்க்கு மத்தியில் இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்குள்ள தான் போகணும். ஏன்னா எல்லா முன்மாதிரியுமே அல்ல உள்ள வச்சுட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆயிஷா நாய்க்கு மத்தியில் ஒரு முறை பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே எப்ப நீ எமல கோபத்தில் இருப்ப, எப்ப எமல நீ திருப்தியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த பெண்கள் மனதில் என்ன தெரியுமா? நம்மளை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே தெரியும். நம்ம தான் ரொம்ப ரகசியமா இருக்கிறோம், யாருக்குமே தெரியாது, உலகத்துக்கு தெரியும். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷாவே என் மேல நீ திருப்தியா இருந்தா, அந்த நேரத்தில் என் சந்தோஷத்தில் இருந்தா, முஹம்மதை அனுப்பிய இறைவன் மீது ஆணை நீ சொல்லுவ, சத்தியம் பண்ணுவ. எப்படி பண்ணுவ? முஹம்மதை தூதராக்கி அல்லாஹ் மீது சத்தியமாக என்று நீ சொல்லுவ. ஒருவேளை என்ன எமல அன்னத்துல இப்ராஹிமை தூதராக அனுப்பி அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லுனா அதை வச்சு புரிஞ்சுக்கோ. ஆஹா, என்னமோ உள்ள ஒரு குழப்பம் நடந்திருக்கு. சத்தியத்தை பேர் மாறுது இல்ல, மொத்தத்தில் அல்லாஹ் மேல தான் சத்தியம், மாற்றம் இல்ல. முகமதை அனுப்பி அல்லாவா இப்ராஹிமை அனுப்பி அல்லாவா? இது போதும் எனக்கு. நீ முகமதை அனுப்பி அல்லான்னு சொல்லிட்டேன்னா இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ராஹிமை அனுப்பி அல்லான்ட்டல்ல, என்னமோ ஒரு குழப்பம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உண்மைதான், உங்கள் பேர் மீது நான் கோவப்படுவேன் தவிர உங்க மேல நான் ஒருபோதும் கோவப்பட்டது கிடையாதுன்னா. ஒரு பெண்ணுடைய மனநிலை இப்படிதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இருக்கான், சூரா அஹ்ஸாப்ல வருது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு, இன் குன்துன்ன துரீதுனல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஆலைனி உம்மத்தியுக்குன்ன வஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா. அற்புதமான வசனம். நபியின் மனைவிமார்களே, நீங்கள் உலக வாழ்வாதாரத்தை, அலங்காரத்தை, செல்வத்தை விரும்பினால் என் நபி விட்டு போயிருங்கன்ட்டாங்க. கிளம்புங்க, மூட்டையை முடிச்சு கட்டுங்க, நேரம் உங்க அப்பா வீட்டுக்கு போயிருங்க, இங்க இருக்க வேண்டாம். நபிக்கு குலா கொடுங்க அல்லது நபி தலா கொடுவாரு, போயிருங்க. நீங்க வேற நல்ல மாப்பிள்ளைய பாருங்க, சஹாபாக்களை பாருங்க, தேர்வு செய்யுங்க, கல்யாணம் முடிங்க, நல்லபடியா வாழுங்க, அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு வந்து சேருங்க. நபி தான் வேண்டும் என்று முடிவெடுத்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த நபியை விட்டு விட்டு அவர் மௌத்துக்கு பிறகு அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாது. குர்ஆனுடைய சட்டம். இதை வாழும் போது எல்லாம் வாக்குறுதி வாங்கிட்டான். இப்ப மத்த 9 மனைவிமார் இருக்காங்களா, ஆயிஷா நாயகியை தவிர ஹப்ஸா, ஜுவைரியா, சஃபியா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஸைனப் பின்த் ஹுஸைமா, இவங்க எல்லாருமே ஆல்ரெடி திருமணம் ஆகி விவாகரத்து தலாக்காகி 40 அபோ 40 எல்லாம் 40 தாண்ட பெண்கள். இவங்களுக்கு இந்த குர்ஆன் வசனமே போதும். ஆயிஷாவுக்கு வயசு எத்தனை? 16 வயசு 15 வயசு. இப்ப ஆயிஷா கூடுதலா உட்கார்ந்து சொல்லணுமா இல்லையா? ஆயிஷாங்க வாமா, ஏன்னா என் மௌத்துக்கு அப்புறம் அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு புள்ள வர இல்லை. அதெல்லாம் ஒண்ணு. ஆயிஷா நாய்க்கு புள்ள கிடையாது. ஆயிஷா நாய்க்கு புள்ள இல்ல, நாளைக்கு நான் மௌத்தாயிட்ட உனக்கு அடுத்த கணவனுக்கு வழி இல்ல, உன்ட பெரிய அளவுல சொத்து இல்ல, நீ வாழ்றதே பெரிய சிரமம். 40 வயசுல உள்ள ஆளு நீ ஒண்ணு கிடையாது. நாளைக்கு ஹப்ஸா இருக்கிறேன்னு சொல்லலாம், ஸைனப் இருக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது சஃபியா இருக்கிறேன்னு சொல்லலாம். எல்லாம் 40 தாண்டது. நீ 40 தாண்டல, 20 தாண்டல. அதனால உன்னுடைய அப்பாட்ட போய் நீ அனுமதி கேளுங்கிறாங்க. என்ன செய்யலாம்? இவரோட சேர்ந்து வாழலாமா பிரியலாமா ஒரு அனுமதி கேட்டுட்டு வாங்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே
உங்களை பிரியறதுக்கு நான் என்னுடைய தந்தை கிட்ட பெர்மிஷன் கேட்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? சாகர வரைக்கும் நான் இறை தூதருடைய மனைவி தான். இதுல இருந்து மாற போறது இல்ல. என்ன நடக்கட்டும், நாளைக்கே மௌத்தாவீங்களா? பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுக்காக இருக்கிற காலத்தை வாழ்ந்துட்டு சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், எனக்கு அதுதான் தேவை. துன்யா கிடைக்குது என்று தன்னுடைய வாழ்க்கையில் கன்னிப்பெண்ணாக இருந்து தன்னுடைய ஒரு 20 வயதை கூட அடையல. 18 வயதுல ரசூலுல்லாஹ் மௌத்து. ஆயிஷா நாயிக்கு மகன் பிள்ளைகள் கிடையாது. 18 வயதில் விதவை, அடுத்த கல்யாணம் பண்ண முடியாது. அடுத்த 2 வருஷத்துல அப்பா மௌத்து. இந்த நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள். என்று எதை உணர்த்து தெரியுமா? என்னுடைய தந்தையை விட, என் பிள்ளைகளை விட, என் சமுதாயத்தை விட, அனைவரையும் விட எனக்கு யார் முக்கியம்? என் கணவர் தான் முக்கியம். இவருக்கு அடுத்து தான் அடுத்து எல்லாம், வேற யாரும் எனக்கு முக்கியம் கிடையாது என்று வாழ்ந்த பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மணல்ல வரட்டுமே எல்லா கணவன்மார்களும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பிரச்சனைன்னு வரும்போது நட்டாத்துல விட்டு ஓடிடுவாங்க. எங்க அப்பா மாதிரி வராதுன்றாங்க. அவர் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாரு. ஒரு 1000-1500 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்னத்த ட்ரெஸ்ன்றாங்க. இது எவ்வளவு பெரிய மன வேதனைப்படுத்த தெரியுமா? அட எதையோ ஒண்ணு கர்மத்தை செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா இருக்குதான்னு உட்காந்து கேட்பாங்க. இவங்க அதை வாயில வைக்க முடியாது, மூக்கு பக்கத்துல கொண்டு போக முடியாது. நல்ல முறையில் உணவு செய்யக்கூடியவர்களும் இருக்கு. ஆனா பெரும்பாலும் உங்க கணவன்மார்கள்ட்ட மனசை திறந்து பேச சொல்லுங்க, இப்படிதான் பதில் வரும். அப்ப எதையோ ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து வச்சு அந்த சாப்பாடை சாப்பிடுங்க நல்லா இருக்குதான்னு கேட்டா மனம் புண்படக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நல்லா இருக்குங்கிறது. அதிகமான பேருடைய வார்த்தை என்னது? பெர்ஃபெக்ட். நான் அடுத்து பிள்ளை கொடுக்குறேன், வேண்டாம் வேண்டாம் நானே தின்னுக்கிறேன், அவனை வர கொண்டுட்டு போயிடாத, நானே பார்த்து ரொம்ப அருமையா இருக்குமா நான் பார்த்துக்கிறேன். மனைவிமார்கள் செய்யற எல்லா காரியத்தையுமே சூப்பர்னு சொல்ற இடத்துல கணவன்மார்கள் இருக்கிறாங்க. மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கணவன்மார்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் குறைதான். நீங்க ஒண்ணுமே கிடையாது, உங்களை கொண்டு எனக்கு எந்த பயனும் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது என்று தனக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய முன்னுரிமை நிராகரிக்கப்படுவது கணவன்மார்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி. எல்லா விவாகரத்துக்கும் இது ஒரு காரணம். என்னெல்லாம் நடக்குது தெரியுமாங்க? நான் உட்கார்ந்து கதையை கட்டிங்க. ஒவ்வொரு கணவன்மார்களும் சொல்லுவார்கள், தன்னுடைய வீட்டில் குடும்பத்தில் நான் முடிவெடுக்கல, நான் முடிவெடுக்கல, அவங்க முடிவெடுத்தாலும் பிரச்சனை இல்லை, மற்றவங்கள்ட்ட முடிவை கேட்டுதான் சொல்லுவாங்க. ஒரு பெண் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய பந்தத்திலே ஏற்படுகிற குறைகள் அனைத்துமே தன்னை தாண்டி வெளியே போகிறதால் இது அமானித மோசடி. எல்லாமே அம்மாவுக்கு உடனே கால் போயிடும். என்னத்தை பேசுவாங்கன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு தாயார்கிட்ட ஒரு பெண்ணை விட்டு பேசுவாங்க, 15 மணி நேரம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அது ஒண்ணுமே பேச டாபிக் இருக்காது. எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியாது. அம்மா அவர் வந்துட்டாரு, ஃபேன் போட்டுட்டாரு, 2வது சுவிட்ச் போட்டிருக்காரு, 3வது சுவிட்ச் போடுறதுக்கு பதிலா அவ்வளவு அப்டேட். உலகத்துல இது மாதிரியான மிகப்பெரிய அப்டேட் எங்கேயுமே பார்க்க முடியாது. தாயார்கிட்ட மகள் போய்கிட்டே இருக்கும் அப்டேட். என்ன மாப்பிள்ள இன்னைக்கு செருப்பு மாத்தி போட்டு வீட்டிலாமே, அது வரைக்கும் போயிடும் அப்டேட். அங்க இருந்து மாமியார் போன் போட்டுருவாங்க, செருப்பு மாத்தி போட்டு வீட்டிலாமே, உங்க செருப்புகளை பையன் செருப்பு போட்டு வீட்டிலாமே, இதெல்லாம் அப்டேட் போகுது. எல்லாம் அப்டேட். என்ன காரணம்? உங்களுக்குள்ள பிரைவசி இல்ல. இது கணவன்மார்கள் எவ்வளவு நோவினைப்படுத்துறது தெரியுமா? ஒரு திருமண பந்தத்துக்குள்ள நடக்கிற எந்த காரியம் வெளியே போக கூடாது. வெளியே போறதா இருந்தா அது பாடத்துக்கும் படிப்பனைக்கும் போகணும். அப்ப மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வின் மனைவிமார்கள் வெளியே கொண்டு வருவாங்க. ஒரு முறை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க கிட்ட அவங்க மகன், பழைய கணவருடைய மகன் அபு சலமாவுடைய மகன் அவர் உமர் இப்னு அபு சலமா, அவர் உம்மு சலமாட்ட கேட்கிறாங்க தன் தாய் கிட்ட. இப்ப தாயுடைய 2வது கணவர் யாரு? ரசூலுல்லாஹ். தாயார்கிட்ட மகன் கேட்கிறார், என் தாயே, நபிகளார் நோன்பு வைத்திருக்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப மார்க்கத்தை சொல்லணும். அப்ப அவங்க சொல்லுவாங்களா, அவர்கள் பேசுவார்கள். அந்த இடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகளார் நோன்பு வைத்திருப்பார்கள், எங்களுக்கு முத்தமிடுவார்கள். இது தாம்பத்தியத்துக்குள்ள நடக்கிறது. கணவன் மனைவியுடைய பிரைவசி. ஏன் பிரைவசி வெளியே வந்துச்சு? பாடம். மற்ற எல்லாருக்குமான முன்னுதாரணம் இது. எது நல்ல காரியமோ, எது முன்னுதாரணமோ அதுதான் வெளியே வரணும். எந்த எல்லா காரியம் வெளியே வந்துச்சு? நீங்க மறைமுகம் இங்க அவசியமே இல்லையா? எங்க மறைமுகம்? 4 சுவற்றுக்குள் இருக்கிற வாழ்க்கை தான் கணவன் மனைவி வாழ்க்கை. எல்லாமே வெளியே போகுது. அங்க கணவனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. கணவனுக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் தாயோட மனைவியோட தாய்மாருக்கு தெரியும். என்ன மாப்பிள்ள பைக் சாவி தட்டுறீங்களா? அங்க இருக்கும் பாருங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா, எல்லாம் அப்டேட் போய்கிட்டு இருக்கும். இது மிகப்பெரிய தவறு. எல்லா காரியங்களிலுமே ஒரு ரகசியம் பேணப்படணும். குறிப்பாக கணவன் மனைவியினுடைய அத்தனை நிகழ்வுமே ரகசியத்தை நீங்கள் வைத்திருப்பது எதனால் தெரியுமா? உண்மையில் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருவர் சேர்ந்து வாழ்வது சமுதாயத்தில் பலருடைய கண் உறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவீர்கள். ஷைத்தான் உருவத்தில் மட்டும் இருக்க மாட்டான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனித உருவத்திலும் சில ஷைத்தான் இருப்பான். கணவன் மனைவியுடைய பிளவுகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குறைகள் உங்களை தாண்டி வெளியே வருது அப்படின்னா அது பிளவுக்கு மட்டும்தான் வழிவகை செய்யும். ஒரு காலம் அது இணைப்புக்கு வழிவகை செய்யாது. யார் இணைக்க வைப்பா? உன்னை இப்படிலாம் அநியாயம் பண்றானா? எப்படி அநியாயமா? என்னது 10 மணிக்கு நைட்டு டின்னர் கேட்கறானா? 12க்கு தான் கொடுப்பேன்னு சொல்லு. இங்க இருந்து ஏத்தி விடுறது அடுத்தாள்.
இந்த மத்த குடும்ப பெண்கள்ட்ட பேசுவாங்களே, பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை விட்டார்கள் சாப்பாடெல்லாம் கேட்கறானா, வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் தூக்கி சொல்றானு, வாஷிங் மிஷின்ல டிவியை பார்க்க முடியும், துணியெல்லாம் தூக்கி சொல்றான், அவன் பால் காய்ச்சி பிள்ளை கொடுக்க சொல்றானா, சாதாரண காரியம். அது பெரிய பிரம்மாண்டமா அண்டை விட்டார் காட்டுவாங்க. என்ன காரணம்? நீங்க வெளியே சொன்னதான் காரணம். நீங்க வெளியே சொல்லாம அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கீங்க, வாழ்க்கை ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தா குழப்பம் உள்ள வந்திருக்குமா? வராது. ஷைத்தானுடைய அடிப்படை இலக்கே திருமண பந்தத்திற்குள் பிளவை ஏற்படுத்துவதுதான். அதற்கு முதல் முக்கிய காரணம் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் வெளியே கொண்டு வந்து சேர்ப்பதுதான். சொல்லவே சொல்லாதீங்க, என்னதான் சொல்லாதீங்க. எதை சொல்லலாம்? என் கணவர் இஸ்லாத்துக்கு நிராகரிக்கிற காரியத்தை செஞ்சா சொல்லலாம். என் கணவர் எனக்கு துரோகம் விளைவித்தால், என் கணவர் எனக்கு பெருங்கொண்ட அநியாயத்தை செய்தால், அதை வெளி உலகத்தில் சொல்லி குடும்பத்தாட்ட சொல்லி அதை தீர்வு கொண்டு வரலாம். அது கூட எடுப்புல போகணும்னு சொல்லல, இங்க பேசி இங்க எல்லா விதமான சமாளிப்புகளுக்கான காரியத்தை செய்து வராத பட்சத்தை தான் போகணும். ரகசியங்கள் வெளியேறுகிறது என்றால், வெளிமக்களுக்கு அந்த ரகசியங்கள் கொண்டு சேர்க்கப்படுகிறது என்றால், அதில் மிக முக்கிய பிரதானமான காரணம் பெண்கள் தான். உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். கணவன்மார்களுக்கு அதிகமான முன்னுரிமை தாருங்கள். ஏனென்றால் நபிகளார்ட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர்ட்ட இன்னென்ன குறைகள் இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது. நபிகளார் அந்த பிரச்சனை எதுவுமே கண்டுக்கல. இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி, அவன் தான் உனக்கு சொர்க்கம் அல்லது நரகம். நீ பாத்துக்கமா, உன் கணவன்ட்ட நீ எப்படி நடக்கிறியோ அதை வச்சு நீ சொர்க்கம் போவ, நீ மோசமா நடந்தா நீ நரகம் போவ, எப்படி நடக்கணும் நடந்துக்கேன். குறைகளை வெளிப்படுத்துவது ஒரு நல்ல சாலிகான பெண்ணுக்கு அழகு அல்ல. குறைகளை உங்களுக்குள்ள தீர்த்துக்கங்க. குறையே இல்லாத மனுஷன் நினைக்கிறீங்களா? சில பெண்களுக்கு இப்படி ஒரு மனநிலை ஓடும், எல்லா கணவன்மாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம கணவன்மார் தான் இப்படி இருக்காங்க, இதை எல்லா மனைவிமாரும் இப்படி தான் நினைக்கிறாங்க. அதான் ஆச்சரியம். எல்லாருடைய மனநிலை என்னது? அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க வெளியூர் சுத்துறாங்க, இவங்க சுத்தினதெல்லாம் ஞாபகம் வராது, இவங்க கேட்டது வாங்கி கொடுத்த ஞாபகம் வராது. பிற கணவன்மார்கள் பிற மனைவிமார்களை பற்றி பார்த்தது மட்டும்தான் இவர்கள் தெரியுது. கொஞ்சம் உட்கார்ந்து அவங்க குறைய சொல்லட்டுமே, சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தங்கமா வச்சிருக்காங்கன்றாங்க. நம்ம ஆட்கள் மட்டும் எல்லா குறையும் சொல்லிடுறது. என் கணவர் அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, அது பிரச்சனை, இது பிரச்சனை, காசு இல்லை, அப்படி இல்லை. இந்த குறைகளை சொல்வது இருக்கிறது மிக மோசமான ஒரு காரியம். பெண்களை உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பெண்கள் சம்பந்தமா நிறைய பேசலாம். நேரத்தினுடைய அருமையை கருதி இந்த நிகழ்வோட நம்ம முடிச்சு ஆண்களினுடைய சில முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம பேசணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி தான், நீங்கள் மனைவிமார்களிடத்தில் நல்ல பேர் எடுக்காதவரை, நல்லவர்கள் என்கிற அந்த சிறந்தவர்களாக நீங்கள் மாறாதவரை சமுதாயத்தில் நீங்கள் ஒருபோதும் என்ன முடியாது, சிறந்தவர்களாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹ் தன்னை முன்னுதாரணமாக்குனாங்க. ஒரு கணவனுக்கான அழகு என்ன? ஒரு கணவர் எப்போது சிறந்த கணவராக மாறுவார் என்றால், எல்லா இடத்திலும் தன்னோடு தன் மனைவியை இணைத்து வைக்கும் போது கணவர் சிறந்தவராக மாறும். ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போவாங்க. போர்க்களத்தில் வெட்டுவலும் குத்துவலும் மௌத்தும் ஆகலாம், தன் மனைவிமாரை கூட்டு போவாங்க. மனைவிமார் என்ன செய்வாங்க? கூட்டு போவாங்க. இவர் வெளியூர் போவார், சத்தமே கட்ட மாட்டார். இவர் பாட்டுக்கு எல்லா இடமும் சுத்திடுவார் நண்பர்களோட. இது என்னவா, லடாக் வரைக்கும் போறேன் பாரு, இங்க இருந்து பைக் எடுத்து நான் லடாக் போறேன் பாரு, நான் அந்த ஊர் போறேன் பாரு, இந்த ஊர் போறேன் பாரு, ட்ரிப் போடுறேன் பாரு, எல்லாத்துக்கும் போவார் இவர். ஆனா யாரும் அழைக்க மாட்டாரு, மனைவிமார்களை வீட்டு வாசல தாண்டி வெளியே கூட்டு போக மாட்டார். இது மிக பிரதானமான மிகப்பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. ஆனா நபிகளார் அதுக்கு நேர்மாற்றம். ரசூலுல்லாஹ் பண்பு எப்படி தெரியுமா? வெளியே பள்ளிவாசலுக்கு வெளியே சில கருப்பு நிற வீரர்கள், இஸ்லாமிய வீரர்கள் அம்பைந்து விளையாடி கொண்டு மல்யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு, அது ரியலா நடக்கல, விளையாட்டா நடக்குது. அது ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வச்சு நடத்துறாங்க. சஹாபாக்கள் வந்து நின்று பார்க்கறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வெளியே போகணும்னு ஆசை, வாயை திறந்து சொல்லல. நபியா கூப்பிடட்டும், பெண்களுடைய மனநிலை இது. ஏமா நீ வாயை திறந்து கேட்க மாட்டே, எல்லா கணவன்மாரும் கேட்பாங்க, நீ வாயை திறந்து கேட்க மாட்டே, கேட்கவே மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு தோணாதா? அதான் அவங்க எண்ணம். நீங்களா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்க. எனக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், இன்னைக்கு உடம்பு முடியலையம்மா, வெளியே ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிடுமா, வேண்டாம் பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேங்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். என்னம்மா உனக்கு வந்து உடம்பு முடியலையே, நான் வேணா இந்த வேலையில நான் பாத்துறவா, இல்லங்க பரவாயில்ல, இப்ப என்ன அர்த்தம்? செய்யின்னு அர்த்தம். என்ன கேட்காம செய்யு, நீ செய்ய ஆரம்பிச்சா நான் போயிடுறேன், இதுதான் அதுக்கு அழகு, இதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆயிஷா நாயகி அப்படித்தான் புரிந்து வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, வெளியே வந்து விளையாட்டு பாக்குறியா அப்படின்னா ஆளை கூட்டு போயாச்சு. ரசூலுல்லாஹ் முன்னாடி நிக்கிறாங்க, ஆயிஷா நாயகி பின்னாடி தன்னுடைய தாடையை நாடி பகுதியை ரசூலுல்லாஹ்வுடைய தோள் புஜத்தில் வச்சு ஆயிஷா நாயகி பின்னாடி சொல்றாங்க, என் கண்ணமும் ரசூலுல்லாஹ் கண்ணமும் ஒட்டிய நிலையில் நாங்கள் நின்றோம். பல கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு நேரம் ஒதுக்காததுக்கான காரணம், எனக்கு நான் ரொம்ப பிஸி மேன்பர், நான் எவ்வளவு பெரிய பிஸி தெரியுமா, எலான் மஸ்க் கூட போய்கிட்டு இருக்குது, வியாபார நிமித்தமான பேச்சுவார்த்தை, அதையெல்லாம் விட்டுட்டு வர ஒண்ணுமே இருக்காது. ரீல்ஸ் பார்க்கறத தாண்டி இவங்களுக்கு பெரிய வேலை எதுவுமே இருக்காது. ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார், எல்லா ஸ்டேட்டஸையும் பார்த்துருவார். எப்படிங்க பின்ன இது முக்கியம் இல்லையா ஸ்டேட்டஸை பார்க்கறது? இவர் பார்த்துட்டேங்கிறதுனால அவங்க பெரிய பெரிய அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்துருவாரு, ஸ்டோரி பார்த்துருவாரு, பாய் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டேட்டஸ் விட மாட்டாருங்க, அதுல ஒரு பெருமை, நாங்க எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துருவோம். இதுதான் வேலை. ரசூலுல்லாஹ் தன் மனைவியை கூட்டு வராங்க, தோல் புஜத்தில் ஆயிஷா நாயகி தாடையை வைத்துக் கொண்டு நிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, அவன் பார்த்துட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு வேலை? ஒரு நாட்டின் ஆட்சியாளர், ஒரு நீதிபதி, பள்ளிவாசலுடைய இமாம்,
அல்லாஹ்வுடைய தூதர், போர் படைகளின் தளபதி, இவ்வளவு வேலையில ஒரு வேலை உண்டு அந்த ஆண்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆயிஷா நாயகி நிக்கிறாங்க, எனக்கு அதை பார்க்க பிடிக்கலங்கிறாங்க ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகியுடைய பண்பு பாருங்க, பெண்களுடைய யதார்த்த பண்பு. எனக்கு அதை பார்க்க பிடிக்கல. எதுக்காண்டி பார்க்கறது தெரியுமா? ரசூலுல்லாஹ் பொறுமையை சோதிக்க பார்க்கிறேன், எவ்வளவு நேரம் நிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்படியே சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது. எனக்கு எந்த பெண்ணுக்கும் பிடிக்கும்? ஃபுட்பால் உட்கார்ந்து பாருங்க, வேற வேலை கிடையாதுன்றாங்க. உங்களுக்கு ஃபுட்பால், கிரிக்கெட், மல்யுத்தம் எதுவுமே பிடிக்காது. அலற காட்சி தான் பிடிக்கும், சிரிக்கிற காட்சியே பிடிக்காது. பெண்கள் மனநிலை. சீரியலை போட்டு விடுங்களேன், 2 நாளைக்கு ஓடும். அடுத்த எபிசோடு எப்போ வரும்னு கேட்பாங்க. பெண்கள் மனநிலை. இந்த மல்யுத்தம் சண்டை பார்க்கவே பிடிக்காது, சகிக்காது அவங்களுக்கு. ஆயிஷா நாயகி மனநிலை தான், பார்க்க பிடிக்கல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமையை சோதிக்க அப்படியே நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நீயா போதுன்னு சொல்ற வரைக்கும் நான் வாயை திறக்கவே மாட்டேன், நானும் நிக்கிறேன்ட்டாங்க. பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி தெரியல, அல்லாஹ்வின் தூதரே போதும், அப்ப வீட்டுக்கு போக மாட்டாங்க. இனிமே நீ கேப்பியா விளையாடுவானு, இந்த விளையாட்டே வேண்டாம். இல்ல நான் விளையாட்டை பார்த்தே ஆகணும், கேட்க மாட்டல, இனிமேல் வாயை திறக்க மாட்டல, நீ வீட்டுக்கு போக மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கு தேவையானது வெளி உலகத்துல கொஞ்சம் கணவனோட கையை கொடுத்து வெளியே போகணும். ஒரு 4 கடைக்கு போகணும், சும்மாவாவது கடையை பார்த்து வரணும். எதுவுமே வாங்கலனாலும் பரவாயில்ல, சும்மா போய் 4 கடையை பார்த்து வரணும். இந்த மனநிலை பெண்கள் இருக்கிறாங்களா? வெளியே கூட்டே போக கூடாது இவங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. வாரத்தில் 6 நாள் பெண்கள் வீட்டில் வேலை பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாவது வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. வாரத்தில் 6 நாள் வெளியே இருக்கிறாங்க கணவன்மார்கள். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா நிம்மதியை படுத்து தூங்கிடும், வீட்டில் கறிச்சோறு சாப்பிட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு மத்தியில் வர்ற பிரச்சனைக்கு பிறகு சண்டை முடிஞ்சு வச்சா. இந்த பிரச்சனையே அந்த சண்டையை வச்சுதான். ஞாயிற்றுக்கிழமை தான் பிரச்சனை உருவாகுது. மனைவிமார்களுக்கான சரியான ஸ்பேஸ கணவன் கொடுத்துட்டானுங்க. இதை தாண்டி என்ன வேலை கணவனுக்கு? யதார்த்தம் புரிக்கணும்ல. இல்ல நான் நிறைய பணம் சம்பாதிச்சு யாருக்கு? மனைவிக்கு நேரமே கொடுக்கலையே. கடைசியில் மனைவிக்கு நீங்க நேரம் எப்ப கொடுப்பீங்க தெரியுமா? யதார்த்தமா மௌத்தாய் கபருக்குழிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தங்கமான மனைவி இழந்துட்டோம் துவால உட்கார். இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? அது நல்ல பண்பா? ரசூலுல்லாஹ் கதீஜாவை நினைச்சு அழுதாங்க, கதீஜாவை நினைச்சு துவா செஞ்சாங்க, கதீஜாவை நினைச்சு வேதனைப்பட்டாங்க. வாழ்ந்த அந்த 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் கதீஜாவோடு நேசமிக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இந்த அம்மையாரை இழந்துட்டோம் என்று ரசூலுல்லாஹ் வேதனைப்பட்டாங்க. இந்த வாழவே இல்லையே. எல்லா ஆண்களும் கேட்பாங்க, பிரதானமான துவா என்னவா இருக்கும் தெரியுமா? ரப்பனா ஹவ்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூன். யா அல்லாஹ், எங்கள் மனைவி பிள்ளைகள் விஷயத்துல கண் குளிர்ச்சி தான். நீங்க தான் பார்க்கறதே கிடையாது, பார்த்தா தான் கண் குளிர்ச்சி. ஒரு நாளா கீழே குனிஞ்ச தலைய போனை பார்க்கிற தலைய அப்படி நிமிர்ந்து மனைவி இருக்கிறா பிள்ளைல இருக்குன்னு பார்க்கணும்ல, என்ன நடக்குன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போகும்போது மனைவிமார்கள் கூட்டு போவாங்க. ஒரு முறை நடந்த சம்பவத்தை பாருங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் தன் மனைவி ஆயிஷாவோட வராங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்களை முன்னாடி போங்கங்கறாங்க. கொஞ்சம் வேகமா முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் பின்னாடி தாமதமா வர போங்கங்கறாங்க. போன உடனே எதுக்கு போக சொல்லி இருக்காங்க? ஆயிஷா நாயகியோட ஓட்ட பந்தயம் ஓடுவோமா? ஓடலாம், அல்லாஹ்வின் தூதரே ஓடுறாங்க. முதல் பந்தயம் யார் ஜெயிக்கிறா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப 2வது பந்தயம் வருது. இந்த இடத்துல ஒரு பெரிய பாடத்தெல்லாம் உணர்த்துறான் பாருங்க. 2வது இன்னொரு போர்க்களம் வருது. ஆயிஷா நாயகி பங்கு பெறுறாங்க. பங்கு பெறும் பொழுது அந்த போட்டியில் யார் ஜெயிச்சா? ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆயிஷாவே, அன்னைக்கு இது சமமாயிடுச்சுட்டாங்க. அன்னைக்கு நீ ஜெயிச்ச, இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், சமமாயிடுச்சு, முடிஞ்சிருச்சுல. ரசூலுல்லாஹ்க்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இதுல முக்கியமா இன்னொரு இடத்தை பாருங்க. இன்னொரு விஷயத்தை, இந்த செய்தி அறிவிக்கிறது ஆயிஷா நாயகி. அன்னைக்கு போட்டி நடந்துச்சு, நான் ஜெயிச்சேன், இன்னைக்கு போட்டி நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க, முடிக்கணும்ல. கூடுதலா ஒரு செய்தி வரும். அதுல அந்த வார்த்தை ஆயிஷா நாயகி சொந்த கருத்தை சொல்லுவாங்க. நான் ஏன் 2வது போட்டியில தோத்தேன் தெரியுமா? அன்னைக்கு நான் குண்டா இருந்தேன்ட்டாங்க. இதை யாருமே கேட்கல. யாராவது கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வோட ஓட்டப்பந்தயத்தை போயிருக்கிறீங்க. ஒரு நாள் நீங்க ஜெயிச்சீங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க, முடிஞ்சிருச்சுல. நான் ஏன் தோத்தேன் தெரியுமா? அன்னைக்கு நான் உடல் எடை கூடி இருந்தது. இது அவசியமே இல்லை. என்ன காரணம்? தோல்வியை ஒத்துக்கொள்ளாத மனநிலை கொண்டவர்கள் பெண்கள். புரிஞ்சுட்டேன்னா வாழ்க்கை ஜெயிச்சாங்க. தோத்ததை சொல்லவே மாட்டாங்க. ஆண் தவறு செய்தால் அவன் மன்னிப்பு கேட்கணும், பெண் தவறு செஞ்சா அப்பா வந்தா மன்னிப்பு கேட்கணும். நீ அவங்க கேட்கவே மாட்டாங்க, வேற வழி கிடையாது. ஆயிஷா நாயகி அவ்வளவு அழகா அறிவிக்கிறாங்க. உலகத்திற்கு இறையச்சத்தை சொல்லித்தர வந்த நபிகளாருடைய மனைவிமார்கள், இறையச்சத்திற்கு பேர் போனவர்கள். அவங்க சொல்றாங்க, ஏன் நான் போட்டியில தோத்தம் தெரியுமா? அன்னைக்கு நான் உடல் எடை கூடியிருந்தேன். தோல்வியை ஒத்துக்கொள்ள கூடாது என்பதை காட்டுகிற வார்த்தை அது. இது மனோ தத்துவ ரீதியாக நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். இது எல்லா பெண்களுக்குமே உண்டானது. ஒரு நாள் சாப்பாடு கரெக்டா வந்துடும். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சொதப்பி இருக்கும், அரிசி சரியில்லைன்றாங்க. இவங்க செஞ்சதுல குறை இல்ல, அரிசியில தான் குறை. நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். ஆமாமா, அரிசியில தான் குறை. உப்பு கரெக்டா இருந்திருக்காது, இல்ல தண்ணி சரியில்லை, உப்பு தண்ணி போட்டுட்டனோ, தண்ணி சரியில்லை, மசாலா தூள் சரியில்லை, காய்கறி சரியில்லை. ஆமா, அதுதான் சரியில்லை, மற்றபடி நீ கரெக்ட் தான். லைஃப் சக்சஸ் ஆயிரும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து பெற படிப்பினை. நபி அவர்களுடைய மனைமார்கள் பண்பாடு இப்படித்தான் இருந்தது.
இதை ஏத்துக்கிட்ட வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஈகோ பிடிமானம் இருக்குதா, அது என்ன அன்னைக்கு சரியில்லை இன்னைக்கு சரியில்லை, எல்லார் வீட்டுக்கு தானே அரிசி போகுது அப்படி நீங்க வார்த்தையை அதிகப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அங்கு பிளவு வந்துடும். சரிதாமா, அதுதான் சரியில்லை போலுக்க, முடிச்சிருங்க. நாளைக்கு இதே அரிசி சாப்பாடு நல்லா வரும். இன்னைக்கு மட்டும் நம்ம ஆட்கள் ஞாபகம் வச்சுக்குவாங்க, இதை அடுத்த முறை பிடிக்கிறோம் பாரு, சரியான பாண்டி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு சாப்பாடு வந்திருக்குத, இதுக்கு மட்டும் என்ன காரணம்? அப்ப நோன்றீங்களா, சோதிக்கிறீங்களா, அப்படி பண்றீங்களா, இப்படி பண்றீங்களா, என்னுடைய திறமையெல்லாம் போட்டு அந்த கெட்ட அரிசி கூட நல்ல அரிசி ஆக்கிட்டேன். இயல்பு. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மனைவிமார்களுக்கான நேரம் ஒதுக்குதல் என்பது உண்டு. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய வேலை பளுக்களுக்கு மத்தியில் போர்க்களத்திற்கு அழைத்து சென்றார்கள், ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்றார்கள், உம்ராவுக்கு அழைத்து சென்றார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையிலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து சென்றார்கள். எல்லா இடத்திலும் நபி கூட ஒரு மனைவி கண்டிப்பா இருப்பாங்க. அதிகமான இடத்துல ஆயிஷா நாயகி இருந்தாங்க. சீட்டு குலுக்கி போடுறது ரசூலுல்லாஹ் முன்னுரிமை கொடுக்கிறது. அப்ப எல்லா இடத்திலும் நபி அவர்கள் தன் மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறாங்கன்னா, ஒரு அரசரால் கொடுக்க முடியுதுன்னா ஒரு கடையின் ஊழியராலையும் கொடுக்க முடியும். ஒரு இமாமால் கொடுக்க, இமாம்னு சாதாரண காரியம் கிடையாது. பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணி பாங்க சொல்றது இக்காம சொல்றதெல்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது இருக்குது. நபி அவர்கள் ஐவேளை தொழுகை இமாமாக நின்றார்கள், தொலை வைத்தார்கள். ஒரு நாள் ஒரு பொழுது தொழுகையில் தாமதம் ஆகாது. தாமதம் ஆகுதுன்னா இதை விட வேற ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருப்பாங்க ரசூல், அதான் காரணம். அப்ப ரசூலுல்லாஹ் இமாமத்தையும் பார்க்கணும். இவ்வளவு காரியத்தை பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் மனைவிமார்களோடு நேரத்தை ஒதுக்கினார்கள். நேரம் ஒதுக்காதுதான் கணவன்மார்கள் செய்கிற ஆக பெரிய குற்றம். நேரம் கிடைச்சிருச்சுங்களே, என் கணவர் எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கிறார், இடம் கொடுக்கிறார், அப்படி இடம் கொடுக்கிறாருங்கும் போது குறைகளை சொல்ல வேண்டும் என்ற மனநிலை அவங்களுக்கு வராது. வேற யாரு கொடுக்கிறா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஆண்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு, பெண்கள் எல்லாம் பொருளாதார புத்தி கொண்டவங்க நினைக்கிறாங்க, அது தப்பு. பொருளாதார மோகம் வரும். எதனால வருது தெரியுமா? ஸ்பேஸ் கொடுக்கலங்கிறதா தான் வருது. அவங்க கொடுக்குறாங்களா, இவங்க கொடுக்குறாங்களா, பணமெல்லாம் அந்த கணவனார் கொடுக்காங்க, நீங்க கொடுத்தா என்ன? ஸ்பேஸ் அதிகப்படுத்திருங்க, உங்கள் நேர பொழுது அதிகப்படுத்திருங்க. அங்குதான் நல்லா நேசத்தை கொடுப்பான். காதல்னு சொல்லலாம், இன்னைக்கு அந்த வார்த்தையை வந்து கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க. நேசம் அதை விட நல்ல வார்த்தை. இந்த நேசம் பரவுவதற்கான காரணமே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற நேர பொழுதுகளை தங்கள் மனைவிமார்களோடு அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். மனைவியை விட நண்பன் முக்கியம் இல்லை, இதை எழுதிக்கங்க. இஷாவை முடிச்ச பிறகு எப்ப வருவீங்கன்னு கேள்வி வருதா? வரும். நேரத்தை பெறுவதற்கு பார்க்கிறாங்க, இந்த வந்துட்டேன்னு போயிருங்க. ரசூலுல்லாஹ் இஷா முடிச்ச பிறகு யார்கிட்ட பேசியிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? மகரிப்புக்கு அப்புறம் தூங்குவதையும் இஷாவுக்கு பிறகு பேசுவதையும் நபி அவர்கள் வெறுத்தார்கள், தடுத்தார்கள், ஹதீஸ் இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யார் கூட? மனைவிமார்களோட. ரசூலுல்லாஹ் தாங்க பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இஷா முடிச்ச முதல் வேலை என்னது? வீட்டுக்கு போறது. இஷா முடிச்சா போயிருங்க. சாப்பிடுறது கூட மகரிப்புக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. இது அந்த அரபு கலாச்சாரம். அது மகரிப்புக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. அதான் சொன்னாங்க, சாப்பாடு இருக்கிற நேரத்தில் இக்காமத் சொல்லப்பட்டால், மகரிப்புக்கான இக்காமத் சொல்லப்பட்டால் அல்லது இஷாவுக்கான இக்காமத் சொல்லப்பட்டால் சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜமாத் தொழுகை பின்னாடி வாங்கன்னாங்க. சாப்பாடு மகரிப்புக்கு அப்புறம், அப்ப இஷாவுக்கு அப்புறம் மனைவிமார்களுக்கு நேரம் ஒதுக்க நபி அவர்கள் காட்டுகிற ஒரு பாடம் தான் இது. நிறைய பேர் நினைக்கிறாங்க தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. நீ மத்த ஆட்களோட பேசுறத விட்டு மனைவியோட பேசுங்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. எதை கொடுக்கணும்? இஷாவுக்கு அப்புறம் யாருக்கு நேரம் கிடையாது, என் மனைவிக்கு தான் நேரம். தொலைபேசிக்கு நேரம் கிடையாது, கால் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, நண்பனுக்கு நேரம். எல்லாம் அசருக்கு வா, மகரிப்புக்கு வா, இஷாவுக்கு வராது. நான் வீட்டுக்கு போறேன், என் மனைவியோட நேரம் ஒதுக்கணும். இதை கரெக்டா பஞ்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணிட்டீங்களே, அதற்கு அவர்கள் தயாராவார்கள். பல ஆண்கள்மார்கள் சொல்றது என்ன தெரியுமா? இல்ல எங்களுக்கு வந்து அவங்க நாங்க எதிர்பார்த்த அளவிற்கு தங்களை அலங்கரித்துக் கொள்ளவில்லை. போனாதானே அலங்கரிக்கணும், போகவே இல்லைன்னா அலங்காரம் எப்படி வரும்? கரெக்டா இந்த டைமுக்கு என் கணவர் வந்துருவார், 8:30 மணிக்கு நிற்பார் என்னோடு பேசுவதற்கு, என்னோடு நேரம் ஒதுக்குவதற்கு. அதை தொடர்ச்சியா செய்யுங்களேன், 4 நாள் செய்யுங்க. 4 நாள் நம்மளை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா வைப்பாங்க. இந்த ஆளுக்கு என்ன தெரியலையே, எதுவும் சண்டை கண்டு இழுத்து அவர் போலுக்க, 8:30 மணிக்கு உள்ள நுழையிறாரு, போலீஸ் எதுவும் தடுத்து போலுக்க அப்படின்னு நினைப்பு கூட வரலாம். 5ஆவது நாள் 6ஆவது நாள் வருது, நீங்க ஒரு சில நாட்கள் அதிகமாகிறது என்று சொன்னால் மனைவிமார்கள் அதற்குரிய இடத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதற்கான நேரம் வரும் பொழுது, இருவருக்கு மத்தியில் நேரம் பரிமாறப்படும் பொழுது ஒரு நன்மையான ஒரு நிலை அந்த குடும்ப சூழ்நிலையில் அமையும். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போவாங்களாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய சிறிய தாயார் நபிகளாருடைய மனைவி யாரு? இப்னு அப்பாஸுக்கு சிறிய தாயார் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி யாரு? மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்க்கு 10 மனைவி பிறந்தாங்கல்ல, மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு நேரம், ஒரு நாள் ஒதுக்குவாங்க. எந்த மனைவி வீட்டுக்கு இப்னு அப்பாஸ் போக மாட்டார், ஒரு வயசு 7, சிறுவர் தான், ஆனால் மகரம் இல்ல வேற எந்த மனைவியும். மைமுனா எனக்கு மகரம், என் சாட்சி, என் தாயாரின் கூட பிறந்த சகோதரி, அதனால வீட்டுக்கு போவாங்க. போகும்போது போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை பார்க்க போவாங்க. அங்க என்ன நடக்குமா? நான் படுத்து தூங்கிடுவேன், ரசூலுல்லாஹ்வும் மைமுனா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாங்க. இஷாவுக்கு பிறகு நபிகளார் தன் மனைவிமார்களோடு பேசுவதற்கு நேரம் கொடுத்தார்கள். தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து தன் மனைவியை தொலை வச்சு அப்ப பேசுவாங்க. ஃபஜருக்கு பிறகு பேசுவாங்க. பேசுவதற்கு நேரம் கொடுத்தார்கள். நேரம் கொடுக்காததுதான் கணவன்மார்களுடைய பிரதான குறைகள், குற்றச்சாட்டு.
நிறைய பேசலாம், நேரத்தினுடைய அருமையை கருதி ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதிகமான இடங்களில் கணவன்மார்கள் தங்கள் மனைவியை வெளியே காட்டவே மாட்டாங்க. ஒருவேளை தங்களை பேச்சுலர்னு காட்ட நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இல்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சத்தியமா ஆகல, வயசு 25 தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா ரசூலுல்லாஹ் எப்பவுமே தன் மனைவிமார்களை எல்லா இடத்துலயும் கூட்டு போக நினைப்பாங்க. எங்கேனாலுமே ஒரு நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட விருந்து கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரப்பூர்வமான நபிமொழி, அல்லாஹ்வுடைய தூதரே விருந்து வச்சிருக்காங்க, சாப்பிடுவாங்க. நம்ம ஆட்களா இருந்தா கிளம்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷாவை கூப்பிடுவீங்களா? அன்னைக்கு ஆயிஷாவுடைய நாள், ஆயிஷாவை கூப்பிடுவீங்களா? இல்ல உங்களுக்கு மட்டும் தான் விருந்து, நான் வரலன்ட்டாங்க. இந்த பெருந்தன்மை எந்த ஆண்களுக்கு உண்டா? நமக்கு கிடைச்சதுரா சாப்பாடுன்னு வருவாங்க. ஏமா நீ என்னமா நீ கறிலாம் வேண்டாம், ஏதாவது கத்திரிக்காய் சாமா வச்சுக்க, நான் வெளியே சாப்பிடுறேன். இவங்களுக்குன்னா கத்திரிக்காய், அவருக்கு நம்ம தான் கறி சோறு. ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை அழைப்பீங்களா? இல்ல நான் வரல பண்ணிட்டாங்க. அவர் மறுபடியும் வராரு. அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிடாம இருக்க முடியல. அல்லாஹ்வின் தூதரை வந்துருங்களேன். ஆயிஷாவை கூப்பிடுவியா? இல்ல அல்லாஹ்வின் தூதரே. அப்பனா வரல. 3வது முறை கூப்பிடுறாங்க, ஆயிஷாவை கூப்பிடுவியாப்பா? கூப்பிடுற அல்லாஹ்வின் தூதரே. இந்த வந்துட்டேன்னு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். வெளியில் இருந்து வருகிற, வீட்டை நோக்கி வருகிற எந்த ஒரு விருந்து அழைப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் மனைவியோடு மட்டும்தான் பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்குன்னு நம்ம காலையில் ஃபஜ்ர் முடிச்சு போற டீ கடைக்கெல்லாம் போகணுங்கிறது இல்லை. ஆனால் விருந்துக்கு மனைவிமார்கள் அழைச்சிட்டு போவாங்களா? மனைவிமார்களை வெளியே காட்ட மாட்டாங்க. அதை காட்டக்கூடாதுங்கிற ஒரு பண்பாடு பெண்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? வெளியே கூட்டு போங்களேன், என்னதான் ஆயிரப்போகுது, எங்களை கூட்டு போய் காட்டுங்களேன். நீங்கள் உங்கள் நண்பர்களோடு பழக போகிறீர்களோ, அவர்கள் அவர்களுடைய நண்பர்களின் மனைவிகளோடு பழக போகிறார்கள். இந்த பண்பாடு, இந்த எதிர்பார்ப்பு தன் கணவனோடு சார்ந்த மற்ற உறவுகளையும் நட்பு வட்டாரங்களையும் அவர்களில் இருக்கிற பெண் உறவுகளையும் தங்களோடு நட்பில இணைக்க வேண்டும் என்பது ஒரு பெண்ணுடைய பொதுவான எண்ணம். இந்த பண்பாடு கொண்டவர்கள் எங்களுடைய மனநிலை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள்ட்டும் இந்த நிலை இருந்தது. திருமணத்தினுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. உங்களில் இருந்தே உங்களுக்கான வாழ்க்கை துணை அல்லாஹ் ஏற்படுத்தி அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. எதனால் வாழ்க்கை துணை ஏற்படுத்தினான் தெரியுமா? அவர்கள் உங்களுக்கு மன நிம்மதிங்க. மனைவிமார்கள் யார்? மன நிம்மதி. இந்த புரிந்து உணர்வோடு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு நேரம் கொடுத்து மதிப்பளித்து கண்ணியப்படுத்துவதோடு உலகத்தில் வேறு எந்த உறவை விட கணவனுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான் என்கிற வாழ்க்கையை பரஸ்பர அன்போடு நேசத்தோடு ஒருவர் பரிமாறிக் கொள்வாரே ஆனால் உலகத்தில் அவர்களை விட தலை சிறந்த தம்பதியர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நபிகளார் தன்னுடைய மனைவி ஹாஜரை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டார்கள். விட்டுட்டு வரும்போது அல்லாஹ்வின் கட்டளைக்காக நான் பொறுத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால் அந்த நேசம் அவர்களை அங்கு நிறுத்தியது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களுக்கு அடுத்த திருமணத்தை நோக்கி ஏவும் போது கூட உங்கள் மனைவியாகத்தான் வாழ்வோம் என்று சொன்னார்கள் என்றால் தூதுத்துவம் என்பதை தாண்டி நபிகளாருடைய நேசம் அங்கு இருந்தது. எல்லா இடங்களிலும் கணவன்மார்கள் அதிக நேசத்தையும் தங்களுடைய நேர பொழுதுகளையும் ஒதுக்கி தங்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவரும் கணவனுக்கு தனியாக முன்னுரிமை வழங்கி கணவனை தாண்டிய வேறு உறவு இல்லை என்பதை உணர்ந்து கணவனுடைய மறதிகளை கூட அது தனக்குரிய நல்லது என்று ஏற்றுக்கொண்டு கண்ணியம் காத்து அவர்களுடைய குறைகளை மறைத்து நடப்பார்களே ஆனால் தலை சிறந்த தம்பதியர்களாக வாழலாம். இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை என்பது மனைவியின் இறப்பு கணவனுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தும். ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை தந்ததை போன்று ஒரு கணவனின் இழப்பு மனைவிக்கு கடுமையான மனவேதனையை தரணும். யாரை போன்று? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை போன்று. அபூ சலமா மரணிக்கிறார். உம்மு சலமா நினைக்கிறாங்க, மனவேதனை புழுங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லிஃப் லி கைர மின்ஹா என்கிற துஆ ஓது. இதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான்னாங்க. உம்மு சலமா சொல்றாங்க, இவரை விட சிறந்த கணவர் ஒருவர் உண்டான்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருந்த அந்த வார்த்தை வந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் துஆவை ஏற்றான். நபிகளாரையே கணவராக ஆக்கினான். சிறந்த முறையில் வாழ்க்கை என்பது தங்களுக்கு மத்தியில் விட்டு கொடுத்து போவதை கொண்டும் பரஸ்பர அன்பை பரப்புவதை கொண்டும் யார் பிறருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு முன்னுரிமை தருவது மட்டும்தான். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.